என்ன பிள்ளை வளர்த்த நாம? நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தா பிள்ளை வளர்த்துட்டோமா? கோழியும் தான் வளருது தீனை போட்டா. கோழி வளர மாதிரி பிள்ளை வளரக்கூடாது. வளர்க்கணும், நாம பிள்ளைய வளர்க்கணும், அந்த பிள்ளைய பழக்கணும். இந்த டைம்லயே பிடிச்சுக்கணும். பாவம், அவள் படுக்கட்டு நாம செய்வோம், அவள் படுக்கட்டு நாம செய்வோம்ங்கிறது பிரச்சனை இல்ல. பிள்ளைய சித்திரவதை செய்யல, பிள்ளைய பழக்கணும். சுபகுக்கு எழும்பினா தூங்குறல இந்த வேலையை செய். இதை பாத்திரம் கழுவணும், டீ ஊற்றி கொடுக்கணும், பாப்பாக்கு டீ ஊற்றி கொண்ட கொடு. ஏன் செய்யறோம்டா? பாப்பாக்கு டீ அவ ஊத்துறதில்ல, நான் ஊத்துவேன். நீ கல்யாணம் முடிக்க போற, நீ உன் கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்கணும். அதை எப்படி லெவல்ல எடுக்கணும், எப்படி மதத்துல அடிக்கணும், உம்மப்பாட டீ எப்படி இருக்கணும், உம்மம்மாக்கு டீ எப்படி ஊற்றணும், எனக்கு டீ ஊற்றி விடணும், பாப்பாட டீ எப்படி டேஸ்ட் அடிக்கணும்னு பிள்ளைக்கு தெரிஞ்சா, ஒரே டீ மாவுல, ஒரே சுடு தண்ணியில, ஒரே சாயத்துல 5 வகையில டீ ஊத்த தெரியும் என்ற பிள்ளை கண்டா நீங்க பிள்ளை வளர்த்திருக்கிறீங்க. இது என்னத்தை முதல் கொட்டுற, எதை குறைய போறன்னு தெரியாம போட்டு கலக்கி என்னமோ கலருக்கு சரியா எடுத்து கொடுத்து குடிச்சு, அவன் வாய் கொப்பளிச்சு, அவன் கடையில போய் குடிச்சு, இப்படியே வாழ்க்கை நீடிச்சா எப்படி குடும்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும்? மனசு விரும்பணும், மனசு நேசிக்கணும். இல்ல, இவளோட வாழணும், அவளை பார்த்தாலே சந்தோஷம், தொட்டாலே சந்தோஷம், அவள் கை வச்சதெல்லாம் பொண்ணா மலருது அப்படி என்ற தானே ஒரு கணவனுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் ஆம்பளை பிள்ளைகளையும் வளர்க்கணும். எப்படி ஒரு பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ற, அதுக்கு உம்மாவும் பாப்பாவும் வீட்டு இருந்து வாழ்ந்து காட்டணும். பாப்பா எப்படி உம்மாவை ஹேண்டில் பண்ற, உம்மா கிட்ட பாப்பா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொடியும் பார்த்துக்கிட்டு இருக்க போறான். எப்படி பேசணும், பேச்சு எப்படி தொடங்கணும், எப்படி இருக்கணும், எப்படி கதைக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு 10 வயசானா படுக்கையை பிரிக்கணும் என்று சொன்ன மார்க்கத்துல ஒரே ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் தலைப்பட்டா புருஷனை மட்டும் பிரிச்சு போட்டு இருக்கோம். அந்த ரூமுக்கு போய் படுங்க, வெக்கம் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப பெரிய முக்கியம் கல்யாணம்ங்கிறது. அந்த கல்யாணம் ஒரு தடவை தான் வாழ்ந்தா அவரோட தான் நிம்மதியா வாழணும். இப்ப இந்த தலாக்கு ஹுலா, பொம்பளை தேவண்டா ஹுலா, ஆம்பளை தேவையில்லண்டா தலாக்கு, மார்க்கம் தேவையில்லண்டா அது ஃபசகு. அது உங்களுக்கு தெரியும். ஃபசகண்டா நம்ம ஆக்கள் ஹுலாவையும் ஃபசகங்கிற. ஃபசகண்டா என்னன்னு தெரியுமா? அவருக்கும் பாலத்தான் விருப்பம், அவருக்கும் பாலத்தான் விருப்பம். மார்க்கத்துக்கு அவங்க 2 பேரும் பால்றது விருப்பம் இல்லை. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது பால் குடி சகோதரர்கள். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது நாம கல்யாணம் முடிச்ச முதல் பொண்டாட்டிக்கு இவ சாட்சி முறை, இல்லாட்டி பெரிய மட மகள். பிறகுதான் தெரியுது பாப்பா இவளுக்கு இன்னொரு ராத்தா அங்க இருக்கா. அப்ப அதுல பிள்ளையாது தெரிய வந்துச்சு. 2 பேரும் தான் விரும்பி முடிச்சு. புள்ள வார பிறந்திருக்கும், ஆனா மார்க்கம் பிரிச்சுடும். அதுதான் ஃபசகு. ஹுலாங்கிறது பொம்புல தேவல் என்று விடுறது, தலாக்குங்கிறது ஆம்புல தேவல் என்று விடுறது. இந்த விஷயம் எப்பவாலும் நடக்கிறது. நாம எல்லாம் சரியா பார்த்து கல்யாணம் முடிச்சும் பிரச்சனை வந்தா வெட்டி விடுறதுதான் அது. வழங்கிட்டா சில சொல்ற கல்யாணம்ங்கிறது வந்தா முடியாது, அது சாணையோட வந்தது சந்தக்கூட போனாலும், கல்லானவன் கணவன் புல்லானாலும் புருஷன், அது அப்படித்தான், அதை விடக்கூடாது. இது எங்க இருந்து வந்த? நம்முடைய மார்க்கத்துல இருந்து வந்ததா? ஒரு சிலர் சொல்லுவாங்க அது தலாக்கு என்றால் அல்லாஹ்வோட அரிசி நடுங்குதான், அந்த அதிசய லைஃப். அப்படி இல்லை, பெற்றோர்கள்ட்ட இருந்துதான் பிள்ளைகள் நிறைய விஷயங்களை படிக்கும். இப்ப அறுத்த பிஸ்மி சொல்லி அறுத்ததுதான் சாப்பிடணும், தானா செத்ததும் அந்நியர்கள் அறுத்ததும் சாப்பிடக்கூடாது, ஹராம் என்றுதான் நாம வளர்த்த. அண்டு இந்த கடையில கோழி வண்டப்படாது, இது திங்கப்படா. இது ஆள் மனசுல பதிஞ்சிட்டு இவன் பெருத்து தண்ணி அடிக்கிற நிலைமைக்கு வந்து சாராயத்தை வேண்டி கையில வச்சுக்கிட்டு ஹலால் பைட்ஸ் தேடித்துறான். கோழி பொரியல் நம்மளை விட பின்னுக்கு பிலாப்பழம் இருக்குது. வழங்கிட்டா ஒரு மன்னன் பழம் எடுத்துக்கிற சின்ன கதை சொல்லுவாங்க. நான் சாப்பிடாத புதுவிதமான பழத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு பரிசு 1000 பொற்காசு. ஒவ்வொருத்தரும் பழத்தை கொண்டு வரணும். ஒருத்தன் கொய்யா பழத்தை கொண்டு வந்தா, இது நான் சாப்பிட்டுக்கிட்டான்னு வாயில ஒரு அமுக்கு. அன்னாசி பழம் கொண்டு வரவன் சிரிக்கானா, இத வாயில அமுக்கின உண்ட நிலைமை என்னடான்னு கேட்டதுக்கு, எனக்கு அன்னாசி பழத்தை பத்தி பிரச்சனை இல்லை, பின்னுக்கு ஒரு ஆளை பாரு பிலாப்பழத்தோட வாரார், அவன் பிலாப்பழத்தோட வாராங்களோ, இந்த அன்னாசி பழத்தை வாயில விட்டு உதடு கிழிய போகுதுங்கிறது அவனுக்கு விளங்கவே இல்லை. இயல்பு அதுதான். நம்மோட வீட்டை மட்டும் கரண்ட் இல்லாட்டி தான் கடும் கஷ்டம். பிள்ளைகிட்ட 300 வீட்டுல கரண்ட் இருக்காண்டு பாரு, இல்ல அப்பாடா. நம்மோட வீட்டை கரண்ட் இல்லாட்டி ஒரு கள்ளன் ஒரு வீட்டுக்கு ஒழுவாட்டு கட்டியை கட்டி கலத்திடி மாலை ஏண்டிக்கான். வேற வழி இல்லை, மாலையை கொடுத்து போட்டு, சார் 300 வீட்டுக்காரிக்கிட்ட 5 பவுன் மாலை கிடக்கு. அவன் என்ன நம் அப்படி கழுத, அவள் சொல்லி தாண்டி இஞ்ச வந்த. முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இந்த உலகம் 1008 கிளாஸ் நடத்தி 68 கலைகளை சொல்லி தந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதனால தான் பிரிக்குது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலமாக்களும் இருக்கிறீங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்மா மாதிரி இருக்கிறீங்க, தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கவுன்சிலிங் செய்யணுமா? நம்மளோட பாஷையில கவுன்சிலிங்ங்கிற அப்படிங்கிறது கவுன்சிலிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம்தான். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இன்றைக்கு 2 வருஷ கோர்ஸ் நடக்குது. குர்ஆன்ல 4 விஷயத்த சொல்லி தருது. இந்த 4ம் தான் அம்புட்டும் அவுட். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் முடிஞ்சு, எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. 4ஐயும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது கலா கதிர நம்புறது. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. ஏன்னா இன்றைக்கு நிறைய திருமணங்கள் பிரிவினையில போய் நிற்கிறதுக்கு முதல் காரணம், திருமணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தவற விடுறோம். திருமணம் முடிக்கிறவங்க சில விஷயங்களை கையாளுறதுக்கு தவறி போகிறாங்க. முதல் விஷயம், திருமணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் தயாராக்கணும். பெண் பிள்ளைகள் என்றாலும் சரி, ஆண் பிள்ளைகள் என்றாலும் சரி, நம்மளோட பிள்ளைகளை இந்த திருமணத்துக்கு தயாராக்கணும். தயாராக்குறதா இருந்தால் குடும்ப சுமைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதுக்கு எப்படி முகம் கொடுக்கறது, குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களோடு நாங்கள் எப்படி நடந்துக்கிறது, அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதெல்லாம் எப்படி இருக்கணும், மார்க்க கல்வியினுடைய அவசியம், மார்க்கம் எவ்வளவு நமக்கு இருக்கணும், இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம அலட்சியமாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க அவன் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் எடுக்கணும், அதுக்கு எந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கணும், எந்த டிகிரியை முடிக்கணும், எந்த டிப்ளமா முடிக்கணும், எந்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அவர் வாழ்க்கைக்கு மெச்சுவட்டான ஆளா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லை. சின்ன சின்ன தவறுகள் வரும்போது அவன் அப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவன் அப்படித்தான் இருந்தால் எப்படி வாழ்கிறது? அப்போ இதில் நம்ம கவனம் சதறோம். அடுத்தது நம்முடைய பெண் பிள்ளைகளை அவங்களோட இஷ்டத்துக்கு, அது இந்த காலத்து பிள்ளைகள் அப்படித்தான், அதுக்கு என்ன செய்த, எல்லா ஆளுகளும் அப்படித்தானே இருக்க ஆளுகள் அண்டு அவங்களோட இஷ்டத்துக்கு நாங்கள் தனியாக விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இது முதல் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இத்தனைக்கும் நம்முடைய சமுதாயத்துக்குள்ள பூந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஷைத்தான் உண்டு இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன் தான் ஆகப்பெரிய ஷைத்தான். அது வந்ததுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் கூட, குடும்பங்களுக்குள்ள சிக்கல்கள் இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகுதான். இந்த ஃபோன் நம்மளை பயன்படுத்துதே தவிர நாம ஃபோனை பயன்படுத்தலைங்கிறது தான் உண்மை. விளங்கிட்டா? ஃபோனுண்டா நம்பர் அடித்து கோல் பேசலாம், அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ ஃபோனில் ஃபோனும் பேசலாம்னு சொல்கிற அளவுக்கு மற்ற ஸ்பெஷல் எல்லாம் கூட இருக்குது. இந்த ஃபோனில் ஃபோனும் பேசலாம் ஏண்டா மற்ற எல்லாமே இருக்குது. வாங்கி என்னமோ நம்ம பயன்படுத்துகிற நோக்கத்தோட தான் எடுக்கிறது, ஆனால் நம்மளை அது பயன்படுத்துது. இல்லாட்டி படுக்கைக்கு போகல என்னத்துக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டு எத்தனை மணிக்கு தூக்கம் போகுதுன்னு தெரியாது. அப்போ இந்த ஃபோன் வந்து நமக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கினது. ஜூம் கிளாஸுக்கு போகிறோம் ரொம்ப கூடிட்டு, இந்த கொரோனா வந்து அப்படியே விட்டு செத்திருந்தாலும் கொஞ்சம் பேரை மையத்தை தான் நம்ம அடக்கியிருப்போம். கொரோனா வர போடாண்டோட்டு நம்மளோட பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்தோமே, கணக்கு பேரை மானத்தை காணல, கணக்கு பேரை குடும்பத்தில் கண்ணீர் தான் மிஞ்சின, தற்கொலை செய்யலாமண்டா செஞ்சிடலாம்ங்கிற நிலைமை வந்துட்டு. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை இந்த ஃபோன் தான் வந்து என்ன செய்யுது. அப்போ நான் சொன்ன இந்த விஷயம், நம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாக, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஒரு கட்டுக்கோப்புள்ள ஒரு குடும்ப ஒரு அங்கத்தவராக, ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவராக அவரை கொண்டு வரத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த ஃபோன். அந்த ஃபோன் பிள்ளைகள்கிட்ட வந்ததால் மட்டும் இல்லை, பெற்றோர்கள்ட்டையும் வந்ததால தான் என்ற நிறைய பெற்றோர்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். அதனால் பிள்ளைகளை பார்க்குற விதம் ரொம்ப குறைவு. இருக்கிற பிள்ளைகளை கூட சர்வன்ட்டை கொடுத்து போட்டு 4 வீடியோக்களை சர்வ் பண்ணுற வேலையாக தான் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்குது. அப்போ முதல்ல இந்த பிள்ளைகளை நம்ம மார்க்கத்துக்கு தயாராக்கணும். பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு முகம் கொடுக்க
நம்முடைய பிள்ளைகளை தயாராக்கணும். நான் அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். ஸ்ட்ரெஸ் வந்துட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கன்செப்ட். அது முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. சூரத்துல் பக்கராவில் 155வது வசனம், சூரா முஹம்மதுல 31வது வசனம் உங்களை கண்டிப்பா சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒல நபுலு அன்னக்கும், உங்களை கண்டிப்பா சோதிப்போம்ங்கிறான். அப்ப எதனால சோதிப்போம்? ஹவுஃப், பயத்தால சோதிப்போம். ஜூ, பசியால சோதிப்போம். ஒன்னக்ஸ் மினல் அம்பால், பொருளாதார சேதத்தால சோதிப்போம். ஒன்னப்ஸ், ஆத்ம மரணத்தால நாங்க சோதிப்போம். உயிர் சேதத்தால் சோதிப்போம். சமராத், விளைச்சல் சேதத்தால நம்ம சோதிப்போம். அப்ப சோதனைங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். அப்ப பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா மௌத்தாயி சொர்க்கத்துக்கு தான் போகணும். அங்கதான் பிரச்சனை இல்லை. இங்க இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. ராஜ வாழ்க்கை வாழ்ந்தா அவருக்கு ஒரு பிரச்சனை, ஆக லோ வாழ்க்கை வாழ்ந்தா அவருக்கு இன்னொரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, வேற வேற மாதிரி இருக்குது. இப்ப என்ன மனுஷனா பிறந்தா நமக்கு என்ன தேவைண்டா, பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற தன்மை தேவை. பிரச்சனை எல்லாம் ஆக்க இயலாது. ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இலங்கை இருக்காது. டிக்ஷனரியிலேயோ இன்டர்நெட்லயோ தேடினா ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை வராது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. பிரச்சனையை சரியாக்க முடியாது, பிரச்சனைகளை சமாளிக்கத்தான் முடியும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் முடியும். அப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இன்றைக்கு சைக்காலஜி படிக்கக்கூடியவங்க நிறைய அப்படியே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை இன்னும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னண்டா, நம்ம ஆட்களுக்கு சைக்காலஜிங்கிற ஒரு பைத்தியம் கடுமையா பிடிச்சிருக்கு. என்ன என்றாலும் ஒரு பயான போறண்டாலும் அது ஒரு உளவியல் பார்வை என்று போட்டா தான் ஜனம் பெறுது. ஒரு காலத்துல என்ன கூப்பிட்டு பயம் பண்றேன்டா மூட நம்பிக்கையை பத்தி தான் பேசத்தான். என்னடா அமித் மௌலவி மூட நம்பிக்கை, மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு, மூட நம்பிக்கையை பத்தி அமித் மௌலவி தான் பேசுவாருன்ட்டு. இப்ப ஒரு மூட நம்பிக்கை வந்துச்சு சைக்காலஜி. என்னத்தை எடுத்தாலும் இப்ப எல்லாரும் சைக்காலஜி கவுன்சிலிங் படிச்சாக்களும் தான், படிக்காதாக்களும் தான், சும்மா என்ன எடுத்தாலும் அதாவது தொழுகை ஒரு உளவியல் பார்வை, கணவன் மனைவி ஒரு உளவியல் பார்வை, குழந்தை வளர்ப்பு ஒரு உளவியல் பார்வை. என்னடாப்பா இது உளவியல்ங்கிறது? இதே ஒரு பெரிய ஒரு உளவியல் பிரச்சனையா போயிட்டு சைக்காலஜி சைக்காலஜி வந்து சாக பார்க்குது சனங்கள். என்ன சைக்காலஜி? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விடையா? இஸ்லாம் மார்க்கம் நம்மளுக்கு கற்று தந்தத்தை விடையா? இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு சைக்காலஜி இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா ஒரு சைக்காட்டிஸ்டும் தேவையில்லை, ஒரு சைக்காலஜிஸ்டும் தேவையில்லை, ஒரு கவுன்சிலரும் தேவையில்லை. சும்மா கம்மண்டு வாழ்ந்துட்டு போகலாம். மற்ற மதத்தில் உள்ளவங்கெல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு ஆச்சரியமான தகவல்களை இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் சொல்லித்தரு. கல்யாணம், கல்யாண பேச்சுவார்த்தை, கல்யாண நடைமுறை, கணவன் மனைவி உறவு, குழந்தை வளர்ப்பு, இதை பற்றி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்றத வச்சு 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 அப்படியே வியந்து போறாங்க. என்னடா இது இப்படி இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கால லி சபியின் தஆல ஹகதா சும்ம லம் யுஅதிஹி ஃபஹிய கிதுபா. ஒரு குழந்தைகிட்ட வாமா இதை தாரேன்னு என்று சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அதை கொடுக்கலாட்டி அவன் பெரிய பொய் என்னண்டாங்க. இதை விட சைல்ட் சைக்காலஜி இருக்குதா? இதை விட சைல்ட் சைக்காலஜி இருக்குதா? ஒத்த வார்த்தை, குழந்தைய கூட ஏமாத்தாத. எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரு. அதனால இந்த சைக்காலஜிங்கிற பைத்தியத்தை முதல் விட்டுருவோம், விளங்கிட்டா? அதை விட்டு போட்டு மார்க்கத்தை படிச்சா, அகீதாவை படிச்சா, குர்ஆன் ஹதீஸை படிச்சா சூப்பர், அழகான லைஃப், அழகான வாழ்க்கையை நம்ம கொண்டு வரலாம். இப்போ முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இந்த உலகம் 1008 கிளாஸ் நடத்தி 68 கலைகளை சொல்லி தந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதனால தான் பிரிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலமாக்களும் இருக்கிறீங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்மா மாதிரி இருக்கிறீங்க, தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கவுன்சிலிங் செய்யணுமா? நம்மளோட பாஷையில கவுன்சிலிங்ங்கிற கிடையாது. கவுன்சிலிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம்தான். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இன்றைக்கு 2 வருஷ கோர்ஸ் நடக்குது. குர்ஆன்ல 4 விஷயத்த சொல்லி தருது. இந்த 4 தான் அம்புட்டும் அவுட். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் முடிஞ்சு, எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. 4 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, அதாவது முதல் பிரச்சனை ஒரு ஆளுக்கு, அது எந்த ரூட்ல வேணுமென்றாலும் பிரச்சனை வரலாம். பொருளாதார ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக, குழந்தை வளர்ப்பு ரீதியாக, நோய்கள், அது இது நெருக்கீடு, அரசு அரசாங்கம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வரும்போது மனசு வலிக்கும். இந்த மனசை ஆற்றுப்படுத்துறதுக்கு 4 வழி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரு.
முதலாவது கலா கதிரை நம்புறது. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்ல 4. முதலாவது கலா கதிரை நம்புறது. சூரா ஹதீது 22வது வசனம், சூரத்துல நாம் 59வது வசனம், சூரா ஹூது 6வது வசனம் கலா கதிரை பற்றி சொல்லுது. அல்லாஹ் நாடினதுதான் நடக்குது. அல்லாட எழுத்துல இல்லாம, அல்லாட அறிவில் இல்லாம மரத்துல இருக்கிற இலையும் கீழே விழுறதுல உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள என்ன நடக்கும்ங்கிறத அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். சூரா ஹதீது 23வது வசனம் கலா கதிரை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுது. லி கைலா தஸவலமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக கலா கதிரை எடுத்துக்கும். ஒரே வார்த்தை நேரடியாவே சொல்லுது, பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர்றதுக்காகங்குது. விளங்கிட்டா? உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக கலா கதிரை வச்சிருக்கிறேங்கிறான் அல்லாஹ். வஅல்லா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், உங்களுக்கு கிடைச்சதுல பெருமை அடிக்காம இருக்கிறதுக்காக. கிடைச்சா கூட பெருமை அடிச்சிடக்கூடாது. நான் அப்படித்தான், எங்களோட பரம்பரையே தோத்தது கிடையாது, நான் அப்படித்தான் முயற்சி செஞ்சேன், நாங்க தேடி பார்த்து எடுத்தோம். என்ன தேடி பார்த்து எடுத்தனே? அல்லாஹ் நாடி இருந்தா புரண்டி இருக்கும், அல்லாஹ் நாடி இருந்தா அழிஞ்சிருக்கும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும். என்ன நடக்கணும்? நம்ம ரொம்ப சம்பாதிச்சிட்டோம், நல்ல லாபம் கிடைச்சிட்டு, நல்ல அறுவடை, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டு, தரமான பொண்டாட்டி கிடைச்சிட்டு, நல்ல குடும்பம், நல்ல லைஃப், நல்ல வாகனம் எடுத்துட்டோம், என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு. என்னில் ஒண்ணும் கிடையாது. வஅல்லா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், நீ கிடைச்சதுல துள்ளாம இருக்கிறதுக்கும் உன்னை மிஸ் பண்ணி போனதுல கவலைப்படாம இருக்கிறதுக்கும் கலா கதிரை நம்பு. ரைட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல முதலாவது வந்தாச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்க்கணும். இல்லாட்டி பின்னுக்கு பிரச்சனை தான். தோல்விகள் நம்ம என்ற புள்ள எப்பவும் தோக்கூடக்கூடாது, கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் என்று நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க அநியாயம் செய்றீங்கன்னு அர்த்தம். உங்களோட பிள்ளைகளை நீங்க அநியாயம் செய்யறீங்க. ஏன்டா நீங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு நீங்க இருந்துட்டு போவீங்க. அந்த பிள்ளை திரும்ப வாழ போகுது. வாழ்ந்துட்டு போகும்போது ஒரு கதை கேட்கல சூசைட் பண்ண போய்த்திருவான். ஸ்காலர்ஷிப்ல 2 மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு தான் நுவரேலியாவில் ஒரு பிள்ளை சூசைட் பண்ணிச்சு. அந்த 10 வயசுலயே தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெறல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பைத்தியம் என்னன்னா ஸ்காலர்ஷிப் பைத்தியம். பிள்ளைகள் எழுதுதோ இல்லையோ உம்மாமார் எழுதுறாங்க அந்த பயிற்சியை. அந்த பரீட்சை உம்மாமார் சோதனை தான். படுத்துற பாடம் அந்த பிள்ளைகளை போட்டு. நான் கேட்கிறேன், ஸ்காலர்ஷிப்ல இலங்கையிலேயே ஃபெஸ்ட் வந்த சர்டிபிகேட்டை வச்சு அந்த பிள்ளைட எதிர்காலத்துல என்னையாலும் செய்யலாமாண்டா? கரண்டு போனா வீசலாம், வேற ஒன்றும் செய்யணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்களும் பாப்போம், என்னையாலும் செய்யலாமா? ஸ்காலர்ஷிப்ல 200 மார்க்ஸ் எடுத்த சர்டிபிகேட் இருக்கு, என்னையெல்லாம் யூனிவர்சிட்டியில மார்க்ஸ் குறைச்சா சேர்த்து கொடுக்கலாமா? இந்த மாலும் பண்ணலாமா? வீசல், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு போட்டு தலையை போட்டு முட்டி அந்த புள்ளட சுதந்திரத்தை கெடுத்து புத்தகத்துல படுத்து புத்தகத்துல எழும்பி ஓடு 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 புடி 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 என்று அந்த 10 வயசு 9 வயசு சுதந்திரத்தை பறிச்சு அவனுக்கு விளையாட்டு இல்லை, அவனுக்கு சம வயது குழுக்கள் இல்லை, உம்மாட தோழகரல, வாப்பாட மடியில பாயல, வீட்டுல குதுகலிக்கல, சந்தோஷமா துள்ளி விளையாடல, அனுபவிக்கல, ஒன்றும் செய்யல, குருவாமாசாவையும் கட் பண்ணி போட்டு கடைசியில சோயினங்களை முடி போட்டு வந்தா உம்மாகளை ஏசுற ஏச்சி உனக்கு சோத்த தந்தா தவுட்ட தந்தா நீயும் இருக்கியே, உண்ட தம்பியை பாரு, உண்ட சாச்சாட மான பாரு, அவன் எடுத்த மார்க்ஸ் பாரு, மக்கு ஒன்னால் என்ற மானம் போச்சு, இன்னும் 2 மார்க்ஸ் எடுத்திருக்கலாமோ, நீ இன்னும் செஞ்சாங்க பைத்தியம் முத்துது. அப்ப அந்த பிள்ளை என்ன பாடுபடுது? தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகளை தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இது ஒன்றும் இல்லடா சொல்லுங்க, இதெல்லாம் பாரதானே, அதுல என்ன இருக்கு போ அப்படின்னு சொன்ன. அவனுக்கு இதெல்லாம் எதிர்த்து போகணுங்கிற தைரியத்தை கொடுக்கணும். ஏறான் ஜன்னல்ல ஒருத்தன், ஐயோ கத்தின அவன் கீழே விழுந்துருவான். அவனுக்குள்ள இருக்கிற பலத்தை கூட நாம சுக்கு நூறாக்குறோம். யாரைத்தான் ஜன்னல்ல பிடிச்சிட்டான், என்ன சொல்லணும்? வெரி குட், பிடி கேட்டி, அப்படி ரைட், அப்படி சொல்லணும். ஒரு புள்ள ஓடி உழுந்துட்டு மூக்கால ரத்தம் அல்லாஹ் வேண்டும், நான் மூக்கால வர ரத்தம் இல்லை, அவன் பிரச்சனை. உம்மா கத்துற கத்தை பார்த்தா இன்னும் 2-3 நிமிஷத்துல சாவ போறான் போல கிடக்கு என்று அவன் மூச்சு அப்படியே அவுட். நாம என்ன செய்யணும்? என்னமா விழுந்தா ரத்தம் வந்தா எலும்பு ரத்தம் ஒண்ணுமில்லை, ரத்தம் வருது, இல்லைன்னு கிட்டவா நாம ஓட போலாம், கிட்டவா அதெல்லாம் சரியா போயிட்டு அதெல்லாம் பாறேன் ஐசுமாலே சத்தாட்டு பாட்டி ரத்தம் வந்து இல்லைன்னு. ஆம்பளை பிள்ளை இல்ல நீ, பொம்பளை பிள்ளை இல்ல நீ, என்ன சும்மா நமக்குள்ள பயம் இருக்கும் தான்.
ஆனா ரொம்ப பக்குவமா நடந்துக்கும். முகத்துல பயத்தை காட்டக்கூடாது, தைரியத்தை உண்டாக்கணும், தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை உண்டாக்கணும். இதுதான் முக்கியம். அதுக்கு நமக்கு கலாக்காதரை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாத ஏற்பாடு இது உடையணும் என்று எழுதியிருந்தா உடையத்தானே செய்யும். நீ தள்ளி விடாட்டி காகமாலும் வந்து தள்ளி விடும். இது உடையணும், அவ்வளவுதான். அல்லாட எழுத்து நடந்துச்சு, ஹலாஸ் முடிஞ்சு விடு. முதலாவது சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், அப்படியே கலாக்கதர் என்று நம்பினாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருடல் நெருடல் இருக்கத்தான் செய்யும். இப்படி போய் முடிஞ்சுட்டு இத்தனை நாள் படிச்சது இப்படி ஃபெயில் ஆயிட்டோமே, ஐயோ என்ன செய்யறது அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு, இப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டு, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு, இப்படி அநியாயமா மொக்கையா போயிட்டு, இப்படி நடந்துட்டு அப்படின்ற ஒரு வருடல் வரும் இல்ல. அதுக்கு ரெண்டாவது சூரத்துல் பக்ரா 216வது வசனம், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதா இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது கெட்டதா இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் தெரியும் எது நல்லது கெட்டது, உங்களுக்கு தெரியாது. எனவே அல்லாஹ்வா பார்த்து முடிவைத்தானா ஏற்றுக்கோ, முடிஞ்சு வச்சுக்காது. சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனத்துல ஒரு சம்பவத்தை சொல்றான் அல்லாஹ். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்சது. அதுல 3 விஷயத்தை சொல்லலாம், ஒன்றை மட்டும் சொன்ன போதும். 2 பேரும் கப்பல்ல போறாங்க, இறங்கும் போது கப்பலுக்கு ஓட்டையை போட்டார் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி அநியாயத்தை தட்டி கேட்கறது இயல்பு. என்னப்போ ஓட்டையை போட்டு அவ்வளவு பேர் மூழ்க போறாங்களே, நல்ல காரியமா இதுங்கிறாரு. அதுக்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வந்ததே அதுக்கு தான். உரீது அன்இபஹா, கப்பலை காப்பாத்துறதான் ஓட்டையை போட்டேன். மிம்பராயி மலிக்கும் யௌஹுதுக்குள்ள சஃபீனத்தின் கஸபா. ஒரு மன்னன் நாளைக்கு படையெடுத்து வந்துகிட்டீங்க, அந்த துறைமுகத்திலேக்கு அம்புட்டு கப்பலையும் எடுத்துக்கு போறான். இந்த கப்பல் போடா, அதை காப்பாற்றணும்ன்றது தான் ஓட்டையை போட்டீங்க. ஓட்டை கப்பல் எடுத்துக்கு போக முடியுமா? இந்த ஒரு டேமேஜ், இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பாதிப்பு வந்தது, அதுக்கு நல்லதுதான். புரியுதா? இப்போ வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை வர்றது, பெரிய ஒரு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வா செய்யக்கூடிய ஒரு உதவிதான். உடனே 2வது ஸ்கில்ஸ் வேலை செய்யுது. ஆஹா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா பிரச்சனை தான் அல்லாஹ்ட ஏற்பாடு. 2வது கஷ்டம்தான், ஆனா இதுல ஏதோ நலவு இருக்குது. ஃபெயில் ஆனதுல ஒரு கயிறு இருக்கு. இதை விட ஏதோ சிறந்தது கிடைக்க போகுது, அல்லது இதனால நமக்கு ஏதோ ஆபத்து இருக்க போகுது. வேணாம், அல்லாஹ்ட முடிவை நான் ஏற்றுக்கொள்றேன். இதுல ஏதோ கயிறு இருக்குது, ஏதோ நலவு இருக்குது. அப்படி என்று நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கும் போது, ஓகே, அப்ப பிள்ளைகளுக்கு தயங்காம சொல்லிக் கொடுக்கணும். முதல் கலாய்க்கு அதை விட்டு வேலையை பாரு. நாமளும் சேர்ந்து அடிட்டு இருந்தா நீ இருக்கையே, என்ன வேலை பார்த்து மார்க்ஸை பார்த்தையா? ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மளோட பிள்ளை இவ்வளவுக்காவது மார்க்ஸ் எடுக்கான்னு சந்தோஷப்படுங்களேன். ஏன் நாம அப்படி இருக்கணும்? எல்லாரும் 100 மார்க்ஸ் எடுத்தா அப்ப 99 எடுக்கிறாரு. பிள்ளைகளுக்கு எப்பவுமே நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னா தாழ்வு மனப்பாங்கு வரும், நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னால் தன்னம்பிக்கை வரும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னா அவனுக்கு மேல ஒருத்தன் வந்தா கூடவே ஒரு பொறாம வரும். அவன் புத்தகத்தை களவெடுத்து கிழிக்கணும் போல இருக்கும் அவனுக்கு. நீயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொன்னா மத்தவன் ஃபர்ஸ்ட் வந்தா பரவாயில்ல, நானும் ஃபர்ஸ்ட் வரணும், எனவே முயற்சி வரும், தன்னம்பிக்கை வரும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அடுத்தது, தோல்த்துட்டீங்களா, பிரச்சனையா போச்சா, விழுந்துட்டீங்களா, அவமானப்பட்டுட்டீங்களா, அசிங்கப்பட்டுட்டீங்களா, நோ ப்ராப்ளம் மகன், இதுல ஏதோ கயிறு இருக்குமான், ஒன்னும் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிதான். நம்ம ஒவ்வொரு அவமானங்களும் அனுபவம் தான். நீ ஒரு நாள் இதை தோத்துட்டதான் நினைச்சிடாத. இதை வச்சு நீ வாழ்க்கையில நிறைய விஷயத்த படிக்க போற. ஒரு ஆள் உன்னை ஏமாத்திட்டா அப்படியே சுருண்டு விழுந்துடாத. இப்படித்தான் நட்பு இருக்குது, இனிமே கவனமா இருக்கணும்னு நினைச்சுக்கோ. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் ஆட்டையை போட்டான்டா 10 கோடி தப்பிட்டு நினைச்சுக்கோ. இதுல மட்டும் அவன் கரெக்டா அந்த காசை தந்திருந்தா இவனை நம்பி 1 கோடி ரூபாவை கொடுத்திருப்பேன். தப்பிட்ட நீ போனது 1 மில்லியன் தான், 10 மில்லியன் தப்பி, அப்படி நினைச்சுக்கோ. இதெல்லாம் ஒன்னும் யோசிக்காத. இதெல்லாம் அல்லாஹ் ஏதோ நலவுக்கு தான் தந்திருக்கான், இதை விட்டு நம்மளுக்கு பெருசா காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறது 2வது ஸ்கில்ஸ். 3வது, அதையும் செஞ்சாலும் சாடையா இன்னும் கொஞ்சம் நெருடல் இருக்கும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற வரைக்கும். அதை பற்றி நாம எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா காரியங்களும் நல்லதுதான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லல் முஃமின், இது மூமினை தவிர ஒரு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. மூமினுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒரு விஷயம் என்னண்டா, அவன் லைஃப்ல நல்லது நடந்தாலும் நல்லதுதான், கெட்டது நடந்தாலும் நல்லதுதான். எப்படி அது? அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான். ஒயின் அசாபத்துஹு ஷர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி நடந்தால் அவன் பொறுமையா இருந்துக்கிறான். ஃபகான கைரன் லஹு, எல்லாமே அவனுக்கு நல்லதா தான் போகுது, போ பொறுமையா இருந்துக்கிறான். எப்படி பொறுமையா இருக்கிறான், எப்படி எடுத்துக்கிறான்டா,
ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு கூலி இருக்குது அப்படின்னு நமக்கு. இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், துயரம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹத்தாயாஹு. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் மனக்கவலை, மன அழுத்தம், நோவு, முள்ளு தைத்தது எதுவாக இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் அதனால அழியுது. ஒரு பிரச்சனையும் இல்லை. கஷ்டம் இருக்கு, மனசு நொந்துட்டு, நம்மளை பத்தி புறம் பேசுறாங்க, நம்மளை கழுவி குடிக்காங்க, நம்மளுக்கு அடி விழுந்துட்டு, நமக்கு கூரை விழுந்துட்டு, நமக்கு அனர்த்தம் நடந்துட்டு, நம்மளோட சொத்து வீணா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கலா கதிர் நடப்பது நலவு, இதுக்கு கூலி உண்டு. இன்னும் என்ன பிரச்சனை? இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு கூலி உண்டு அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம்? நோட் பண்ணிக்கிறோம். மூணாவது முடிஞ்சு. நாலாவது மொத்தமா தொடச்சு எடுக்குது. இருக்கிற மன வருத்தத்துல கொஞ்சம் மூளையில் இருக்கக்கூடிய நெருடலை கூட அப்படியே வருடி எடுக்கக்கூடியதுதான் நாலாவது. அந்த நாலாவது நீங்க பார்க்கணும் என்றால் 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை எடுத்து பாருங்க. சூரத்து நிசா 153வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த இருந்த யூதர்கள் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. உங்களை நாங்க நபி என்று ஏற்றுக்கொள்றதா இருந்தா எங்கட கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மேல போகணும், நீங்க வெறுங்கையோட போய் வரும்போது உங்களோட குர்ஆனை அப்படியே புத்தக வடிவத்துல கொண்டாந்து காட்டுங்க, நம்புறோம்ண்டாங்க. இதை செய்யறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்க்கு மேராஜ் கொண்டு போன அல்லாஹ்க்கு, இதெல்லாம் சந்திரனை பிளந்த அல்லாஹ்க்கு, தூருசினா மலையை தூக்கி ஒசத்தி தலைக்கு மேல காட்டின அல்லாஹ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. இப்ப அல்லாஹ் அவருடைய மனசுல ஏற்பட்ட கவலைக்கு தீர்ப்பு கொடுக்குறான். இதை செஞ்சு காட்ட செல்லல அல்லாஹ், இதை செய்ய மாட்டேன் அப்படி. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ ரொம்ப கவலைப்படுற, இப்படி கேட்டுட்டாங்கன்னு நீ வருத்தப்படுற. ஏன் நபியை வருத்தப்படுற? வருத்தப்படாத. வருத்தப்படாம வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த வசனத்தை இறக்கணும். 4வது அத்தியாயம் 153வது வசனம். அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம் இறக்குறான்னு சொன்னா, நபியே உம்மிடம் மேல இருந்து குர்ஆனை கொண்டு வர சொன்னாங்க. ஆனா ஃபக்கத் சஅலு மூஸா அக்பர மின் தாலிக், மூசா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டானுங்க. ஒரு விஷயம் நமக்கு மறையணும்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் நடக்கணும், நடந்தாதான் அது மறையும். ஒரு விஷயம் நமக்கு அழியணும்டா அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆக்சிடென்ட் பட்டு பிள்ளைக்கு போல பிஞ்சு ரத்தம் ஒழுகுது, பெரிய விஷயம்தான். ஆனா ஓட்டிக்கு போனவர் ஆள் காலி என்றொன்ன அவனை பாருடாம்போ, இது ரத்தம் படியுது பாப்பா, அவனே சொல்லுவான் இது ஒன்றும் இல்லை பாப்பா, அவன் மவுத்தா போய்த்தான. நீங்களும் கிச்சன்ல வேலைவீங்க, சின்னதா கத்தி வெட்டிட்டு இப்படியே பிடிச்சுக்கிட்டு மாப்பிள்ளையை கோல் பண்ணி கடையில பார்த்து எடுத்துக்காங்க, ரொம்ப பெரிய சிக்கல். அவர் வந்து ஐயோ இப்படி பிடிச்சுக்கிட்டு அவர் தூத்தி விடுறதும் இவன் நேத்தி வைக்கிறதும் 2-3 நாளைக்கு இது லேசாகப்படா மச்சான் தீத்தி விடுறாரு, இப்படித்தான் நடக்குது. இந்த ஒரு விஷயத்துல பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒன்று உடைஞ்சு முள்ளு தெரிச்சிருக்குது. டாக்டர் அதுக்கெல்லாம் பெண்டச்ச போட்டுட்டுமா வேற இடத்தையும் காயமான்னுட்டா இல்லம்போ, என்னம்மா என்ன பெரிய காயம் பண்ணிக்க, அது ஒன்றும் இல்லை டாக்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. நபியே மூசா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. உனக்கிட்ட குர்ஆன் தான் காட்ட சொன்னேன். மூசா நபி கிட்ட அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. நம்மளை விட பின்னுக்கு பிலாப்பழம் இருக்குது. விளங்கிட்டா? ஒரு மன்னன் பழம் எடுத்துக்கிற சின்ன கதை சொல்லுவாங்க. நான் சாப்பிடாத புதுவிதமான பழத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு பரிசு 1000 பொற்காசு. ஒவ்வொருத்தரும் பழத்தை கொண்டு வந்தா, ஒருத்தன் கொய்யா பழத்தை கொண்டு வந்தா, இது நான் சாப்பிட்டுக்கிட்டான்னு வாயில ஒரு அமுக்கு. அன்னாசி பழம் கொண்டு போறவன் சிரிக்கானா, இத வாயில அமுக்கினா உண்ட நிலைமை என்னடான்னு கேட்டதுக்கு, எனக்கு அன்னாசி பழத்தை பத்தி பிரச்சனை இல்லை, பின்னுக்கு ஒரு ஆளை பாரு பிலாப்பழத்தோட வாரார், அவன் பிலாப்பழத்தோட வாராங்களோ இந்த அன்னாசி பழத்தை வாயில விட்டு உதடு கிழிய போகுதுங்கிறது அவனுக்கு விளங்கவே இல்லை. இயல்பு அதுதான். நம்முட வீட்டை மட்டும் கரண்ட் இல்லாட்டி தான் கடும் கஷ்டம். பிள்ளைகிட்ட முன்னூத்து வீட்டுல கரண்ட் இருக்காண்டு பாரு, இல்ல அப்பாடா. நம்முட வீட்டை கரண்ட் இல்லாட்டி ஒரு கள்ளன் ஒரு வீட்டுக்கு உழுவாட்டு கத்தியை காட்டி கலத்திடி மாலை ஏண்டிக்கான். வேற வழி இல்லை, மாலையை கொடுத்து போட்டு, சார் முன்னூத்து வீட்டுக்காரிக்கிட்ட 5 பவுன் மாலை கிடக்கு. அவன் என்ன நம் அப்படி கழுத அவள் சொல்லி தாண்டி இஞ்ச வந்து நம்மளோட பிரச்சனை. நமக்கு மட்டும் பிரச்சனைண்டா தாங்க இயலாது, இன்னொரு ஆளுக்கும் சேர்ந்து பிரச்சனைண்டா தான் தாங்கலாம்.
சோ லைஃப்ல ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்டா இதை விட பெருசா நடக்கலன்னு நினைக்கும் போது தாங்கிக்கிறது லேசு. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி அழுது மூக்குச்சு இருக்கிட்டு இருப்போம். காசாவினுடைய ஒரு வீடியோ பார்த்தா அம்புட்டும் காணா போகும். அல்லாஹ் அக்பர், நமக்கு இப்படி ஆளும் இருக்குதே அப்படின்னு நம்புவோமா இல்லையா? அப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல 4வது விஷயம், நம்மளை விடவும் பாதிக்கப்பட்டாக்கள் பக்கத்துல நிறைய இருக்காங்க, அல்லது நமக்கு இதை விட பெருசா நடக்காம விட்டுச்சே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நாம நினைக்கும் போது தாங்கிக்க முடியும். இந்த 4 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தெடுத்துட்டோம்டா தயார் வாழ்க்கைக்கு தயார். இவ்வளவுதான். பொறுமையா இருக்கிறதுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் ரெடி. இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதோட சேர்த்து பிள்ளைகளுக்கு எப்பவுமே மார்க்க கல்வியை அவசியமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இறையச்சத்துக்கு பிறகுதான் மற்றது. இறையச்சம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கணும். அந்த இறையச்சம் என்கிறது எப்படி இருக்கணும்? அக்கீதா மிக தெளிவாக இருக்கணும். அக்கீதாவை தெளிவாக கொடுக்கணும். நாம அதான் மெயின் முக்கியமான ஒரு விஷயம். இணை வைத்தல் இல்லாத மனசாக நம்முடைய மனசு இருக்கணும். அக்கீதா சரியா இருக்கணும். அல்லாஹ்வை தொழணும். தொழுகை ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுமா யுஸல்லு அப்து யௌமில் கியாமா அனி ஸலா. நாளை மறுமையில் ஒரு மனுஷன் முதல் விசாரிக்கப்படுற தொழுகையை பற்றி தான். தொழுகை அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு கணக்கு தேவையில்ல சார், இவ தொழுவுர் இல்லைன்னு தான் அவன் வாதத்துக்கு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான். கணக்கு தேவையில்ல சார், இவர் 90 ஆண்டுகளுங்க என்றுதான் அவளுடைய வாதத்துக்கு அவள் முற்றுப்புள்ளி வைக்கிறாள். அதனால அந்த இடம் தோத்து போகுது. கண்டிப்பா ஒரு முஸ்லிமா பிறந்த ஒவ்வொருத்தரும் சக்கராத்துடைய நிலையில யாது மாறும் வரைக்கும் தொழுதுகிட்டு தான் இருக்கணும். அது இழுத்து கிடந்தாலும் சரி, யாது இருக்கும்போது தொழணும், படுத்துக்கிட்டு தொழணும், தயமம் செஞ்சு தொழணும், உட்கார்ந்துக்கிட்டு தொழணும், நினைவு என்பதெல்லாம் தொழணும். தொழுகையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தொழுகை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யகீன் வரும் வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை தொழுங்க. யகீன் என்பது மரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யகீன் வரும் வரைக்கும் தொழுங்க. யகீன் என்பது மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மரணம் வரைக்கும் தொழணும். தொழக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். மிஸ் ஆகவே கூடாது. தொழணும். அந்த பிள்ளைகளை எங்க போனாலும் தொழணும். பிளைட்ல என்றாலும் தொழு, சிப்பில் என்றாலும் தொழு, கடற்கரையில் என்றாலும் தொழு, ட்ரெயின்ல என்றாலும் தொழு, ஸ்கூலுக்கு வகுப்பு போ தொழு. தொழுக டைமுக்கு கிளாஸ் நடக்குது, கிளாஸுக்கு போனா தொழுக மிஸ் ஆகுது என்றால் கிளாஸை கட் பண்ணி மார்க்கெட்டுக்கு போறதுதான் மத்தது. அதுக்கு மேல இடம் இல்லை. அப்படி கொடுக்கணும். என் மகன் தாடி வைக்கிறதுக்கு ஏ லெவல் படிக்க கூட தாடி வளர்ந்துட்டு பயோ படிக்க போனான். தாடியை வலிச்சுக்கிட்டு வச்சிருந்தாங்க. அவன் ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்து பாப்பா தாடியை வலிக்க சொல்றாங்க. எனக்கு இனி படிக்கலான்டான். அவருக்கு சின்ன வயசுல அதான் சொல்லி கொடுத்தது. தாடி முக்கியம். தாடியை வலிக்க கூடாது, குறைக்க கூடாது. இது சுண்ணா, எடுக்க கூடாது. எத்தனை ஸ்கூல்ல ஏறி இறங்கினேன். கெக்குன்னு கொல்லைக்கு போட்டேன், கல்முனைக்கு போட்டேன், எல்லா ஸ்கூல்லையும் ஹியூமன் ரைட்ஸுக்கு போட்டேன், எம்புஷ்மெண்ட் போட்டேன், விசாரணை கமிஷன் வச்சாங்க, கூப்பிட்டு விசாரிச்சாங்க, கேஸ் போட்டு பார்த்தேன். கவர்மெண்ட் சொல்லிச்சு, உங்களுக்கு தான் முஸ்லீம் பாடசாலை தனியா தந்திக்கமே, நீங்க தாடி வைங்க, தொப்பி போடுங்க, ஜிப்பா போடுங்க, அதை நான் தந்துட்டு நிர்வாகத்துக்கிட்ட பாருன்னு கவர்மெண்ட் சொல்லுது. நிர்வாகத்துக்கிட்ட போனா இட் இஸ் நாட் டிசிப்ளினான்னு மௌலவி சொல்றாரு. அந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற மௌலவி ஷாப், அது உங்களோட ஊர்ல படிச்சு வெளியான மௌலவி ஷாப் ஃபேமஸ். அவர் என்ன சொல்றாருண்டா, அது டிசிப்ளின் இல்லையா, டிசிப்ளின் இல்லை. அப்போ உங்களோட டிசிப்ளினை நீங்க வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல விட்டு நிப்பாட்டி தனியா ஏ லெவல் எழுதி இப்ப கனடா யூனிவர்சிட்டியில அந்த தாடியோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கனடா யூனிவர்சிட்டியில இந்த அவன் தாடி எடுக்க மாட்டேன்னா, தாடி இருக்கும், தாடியோட படிக்கும். கனடா யூனிவர்சிட்டியில கல்யாணம் முடிச்சு பிள்ளையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் எதுக்கு சொல்றேன்டா, பிள்ளைகளுக்கிட்ட அந்த உறுதியை கொடுக்கும். அவனு உறுதியா வந்தான், இல்ல தாடி வைக்கிற, தாடியை எடுக்க மாட்டேன், தாடியை குறைக்க மாட்டேன், பாக்குறோம். படிப்பு பண்ணான், பயோ படிச்சவன் தேவல் தூக்கி போடு. அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை தருவான். அழகான வாழ்க்கை, அழகான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த யூத நாட்டுல அந்த யூதனை இதை எடுக்க சொல்லல, ஒன்றை இஷ்டம், ஒன்றை மார்க்கம், ஒன்றை கலாச்சாரம் போ அப்படின்ட்டான். நம்முடைய நாட்டில் இருக்கிற யூதன் தான், நம்முடைய தொப்பி போட்ட யூதனுக்கு அது பிடிக்குது இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். இதுதான் லைஃப், இதுதான் விஷயம். அடுத்தது, பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே அஜ்னபி மஹரமி உறவு பேன்றதை நாம கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு நாம முதல் சரியா இருக்கணும். நாம மச்சாண்ட கூட்டாளிக்கிட்டே தண்ணி ஊற்றி கொடுத்து போட்டு பொண்டாட்டி சோமாரிக்காவாண்டு காய்ச்சிட்டு இருந்தா பிள்ளைக்கும் அது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா போய்த்திரும். வீட்டுக்கு வாரவர் ஆம்புல, அவன் பிள்ளைக்கு தான் கூட்டாளி, நமக்கு கூட்டாளி இல்லையே.
அவரை பொண்டாட்டிய விசாரிக்கிறதுக்கு அவரை பொண்டாட்டிய சந்திச்சா கேட்போம். இப்ப இவர்கிட்ட கேட்டு என்னத்த கண்டீங்க நீங்க, எதுக்கு? அது தேவையில்லை. ஹலோ, யாரு நீங்க, எதுக்கு உனக்கு? ஹலோ, வெயிடா போன ஏன்டா ஹோனர்த்து என்னத்துக்கு அவன் வைக்க, நீ வைக்கலாமே. விளங்கிட்டா? அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். அஜ்னபி மஹரமி உறவு பேண இதை கற்றுக் கொடுத்த காதல் மலராது. காதல்ங்கிறத ஒரு புனிதமாத்தான் திரைப்படங்களும் நாடகங்களும் காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த புனிதத்தை நாம வீட்டுல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பிள்ளை எதிர்த்து இயலாது. விளங்கிட்டா? இது ஒரு கலிசர வேலைங்கிறத கட்டாயம் சொல்லி பார்க்கணும். கேவலமான ஒரு விஷயம்ங்கிறத அடித்து சொல்லணும். காதலிச்சு கல்யாணம் முடிச்ச கல்யாணத்துக்கு குடும்பத்துக்கையும் போய் கலந்துக்கப்படாது. இஸ்லாத்துக்கு முரணான ஒரு திருமணம் போகக்கூடாது. தேவையில்லாத த்ரௌனும் அனாச்சாரமும் ஃபேசியலும் அதுவும் இதுவும் போகக்கூடாது. சீதன கல்யாணம் அறவ கலந்துக்க மாட்டேன். தேவையில்லாத கலாச்சாரம் அறவ போக மாட்டேன். இதுல இருந்து நம்ம முக்கியமாக தவிர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 கலை விளங்கும். பெற்றோர்கள்ட்ட இருந்துதான் பிள்ளைகள் நிறைய விஷயங்களை படிக்கும். இப்ப அறுத்த பிஸ்மி சொல்லி அறுத்ததுதான் சாப்பிடணும். தானா செத்ததும் அந்நியர்கள் அறுத்ததும் சாப்பிடக்கூடாது. ஹராம் என்றுதான் நாம வளர்த்த. அண்டு இந்த கடையில கோழி வண்டப்படாது, இது திங்கப்படா. இது ஆள் மனசுல பதிஞ்சிட்டு இவன் பெருத்து தண்ணி அடிக்கிற நிலைமைக்கு வந்து சாராயத்தை வேண்டி கையில வச்சுக்கிட்டு ஹலால் பைட்ஸ் தேடித்துறான். கோழி பொரியல், கம்பு கட்டுக்க சாராய போத்தல், கடிக்கிறதுக்கு ஹலால் கோழி தேவைப்படுது. குடிக்கிற சாராயத்தை பத்தி அவனுக்கு கவலை வரல. கடிக்கிற கோழி நல்லா இருக்கணும் யோசிக்கிறான்டா. அதைத்தான் நாம ஊட்டி வளர்த்து அது மட்டும் சக்சஸ் ஆகுது. இதையும் சரியா எடுத்திருந்தா இதையும் தூக்கி எறிஞ்சிருப்பான். இதுதான் சாராம்சம். பிள்ளைகளுக்கு இது தப்பு 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 பிள்ளை பிள்ளை பிள்ளைங்கிறத வளர்த்து கொடுக்கணும். அந்நிய ஆண்களோட போறது மேலாது. 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம கச்சிதமா பின்பற்றதில்லை. நம்ம 7 வயசானா தொழுகை கொண்டு ஏவுங்க, 10 வயசானா தொழுகை கொண்டு அடியுங்க, அதோட நிறுத்திக்கிறோம். அந்த அதிர்ச்சிக்கு இன்னொரு பின்பகுதி இருக்கு. அந்த பின்பகுதி தான் படுக்கையை பிரியுங்கண்டு. தூக்கத்துல சொந்த பிள்ளையும் பக்கத்துல வச்சு படுக்கப்படாண்டா 10 வயசு பிறகு ஆட்டக்காரனடா எப்படி அனுப்பி வைக்கிற? மௌலை ஷாப்பு கிட்ட தனி ரூம்ல ஓத பள்ளிக்கூடம் எப்படி நடக்கிற? கிளாஸுக்கு நம்மளோட பிள்ளை எப்படி தனியா விடுற? டிஸ்கஷன் பண்றதுக்கு குரூப் பேக்குக்கு ஒரே கிளாஸ் பிள்ளைகள் ஒரே வகுப்பு பெச்சலர் என்று எப்படி விடுற? ஏலாது. இதை சொன்னா நாம சொல்லுவாங்க அது பிள்ளைகள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தார். 3வது ஷைத்தான் என்று சொன்ன அந்த மக்கள் யார் தெரியுமா? 1 கோடி ஆலிம்களை விட உயர்ந்த சஹாபாக்களை பார்த்தான் சொன்னாங்க தனித்திருந்த 3வது ஷைத்தான் என்று. நாமெல்லாம் ஏமாத்துறோம், நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். அந்த சஹாபாக்களுடைய கால் தூசிக்கு சமமா அந்த சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்றா. நாமெல்லாம் ஆறு தாடிய முடங்கால் வரைக்கும் வச்சாலும் நாம என்ன அவங்களோட தூசிக்கு நாம வைக்க இயலாது. எப்படி நாம என்ன எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் நல்லம், நீ நல்லம், உண்ட புள்ள தங்கம், அந்த பொடியன் தங்கம். சைத்தான் தங்கம் இல்ல தங்கம், சைத்தான் கெடுத்துருவான். அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். அஜ்னபி மஹரமி உறவை பேணுறத இந்த பிள்ளைகளுக்கிட்ட கொடுத்து வளர்க்கணும். இப்ப இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடி. அஜ்னபி மஹரமி. அப்ப இவனுக்கிட்ட காதல் வருமா? அவளுக்கிட்ட காதல் கலாச்சாரம் வருமா? வராது. இது தப்பு. இந்த லைஃபை ஆபத்து. இது நரகத்துக்கிட்டு செல்லும். இது விபச்சாரம். இதை ஊட்டி வளர்க்கணும். இது விபச்சாரம். இது சரிப்பட்டு வராது. இதுக்கு இடம் வைக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட எல்லார்டையும் இருக்கு. பிள்ளைய வீட்டுக்குள்ள நாம சும்மா வச்சிருக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி இந்த இஸ்லாமிய திருமண கல்வியில சமையல் ஒரு பாடமா ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நிறைய கல்யாணம் சமைக்க தெரியாததால பிரியுது. சமையலும் ஒரு பாடமாம். நான் கேட்கிறேன் அணிலுக்கு ஏற சொல்லி கொடுக்கணுமா? குரங்குக்கு பாய சொல்லி கொடுக்கணுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு சமைக்க சொல்லி கொடுக்குற சூழ்நிலையா போச்சு நம்முடைய கலாச்சாரம். ஏண்டா எங்கடா இந்த கதையை போய் சொல்ல சிரிக்க மாட்டாங்களா? ஒரு பெண்ணுக்கு சமைக்க சொல்லி கொடுக்குற ஒரு காலம் என்ன? எத்தனை புருஷன் டீ ஊத்தி கொடுக்காங்க தெரியுமா? பொண்டாட்டிக்கு அதுவும் தெரியா. ஜஸ்ட் ஒரு சோறாக்க தெரியா, மீன் திங்க தெரியும், நல்லா முழுங்க தெரியும். மீனத்தோட பயமா என்ன வளர்த்த பிள்ளைய? என்ன புள்ள வளர்த்த? அப்ப அந்த புள்ளோட கையில மீனை கொடுத்து இதை விட்டு
இதை கழுவி. இறைச்சை இப்படி தம்பட்டுற, கத்தரிக்காய் இப்படித்தான் அறியுது, இதை இப்படித்தான் செய்யுது. ஒவ்வொரு ட்ரிக்ஸை சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு ட்ரிக்ஸை நம்ம சொல்லி கொடுக்கணும். இது வாழைப்பூவை வாழைப்பூவை அறியும் போது கையில தேங்காய் பூசு. ஒரு கோப்பைக்கு தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் தேங்காய் ஊத்து. அப்ப வாழைப்பூ அரிஞ்சு அதுல போடும். அப்ப கருக்காது. அப்ப அந்த ட்ரிக்ஸை சொல்லி கொடுக்கணும். சரி, இதை செய்யும், இதை இந்த குரோஸ்ல தான் வெட்டணும். அப்பதான் டேஸ்ட் உப்பு உள்ள ஏறும். இறைச்சிட பதத்தை பார், நாரா நீடிட்டு இருக்கிறத பார். அப்ப குறுக்கு வெட்டு, இந்த வெட்டு வெட்டக்கூடாது, இறைச்சி வேகாது. இந்த வெட்டு வேகணும். இறைச்ச போட்டோன்னு தண்ணி ஊற்றக்கூடாது, அதுல தண்ணி விடும். அந்த தண்ணி வத்தும் போதுதான் தண்ணி விடணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே. சொல்லி கொடுத்து வளர்த்தா தானே பிள்ளைகள் நல்லா சமைக்கும். இது சில பிள்ளைகள்கிட்ட தங்க கட்டியை கொண்டே கொடுத்து, ஐவை மாட்டரைச்ச வேண்டி கொடுத்து, ஆட்டரைச்ச வேண்டி கொடுத்து, ஆக்கு இன்றைக்கு ஒரு பண்ணு எடுக்கிறண்டு புருஷன் தொழுவு போட்டு வந்து பிஞ்சானை எடுத்து வச்சு போட்டு ஆப்போ என்ற ஆண்டவனை என்னடி செஞ்சிருக்காய் நீ என்று கடையில ஆர்டர் பண்ற கேஸும் கல்யாணத்தை பிரிக்கிற கேஸும் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்றேன், அணிலுக்கு ஏற சொல்லி கொடுக்க போடா, மீனுக்கு நீந்த சொல்லி கொடுக்கப்படா. நம்மோட பிள்ளைகளுக்கு இயல்பாக வர வேண்டிய கலையை சொல்லி கொடுக்க மறந்துடக்கூடாது. படிக்கிற, டிகிரி முடிக்கிற, டிப்ளமா முடிக்கிற, யூனிவர்சிட்டிக்கு போறதெல்லாம் சைட்டில் முக்கியம். ஒரு பொம்புல வாழ போறவன் நம்மள்கிட்ட இருந்துகிட்டு கழியிறவில்ல. நாம் ஒரு காலத்துல முடிச்சிருவோம் வாழ்க்கையை. அந்த பிள்ளை தான் வாழ்க்கையை தொடங்க போகுது. அதுக்கு ஒவ்வொரு சமையலையும் சொல்லி கொடுத்து, ஒவ்வொரு கதையும் சொல்லி கொடுத்து, விசிட்டை எப்படி நம்ம விஷ் பண்றது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, மாமிக்கிட்ட எப்படி பேசணும், மாமா கிட்ட எப்படி பேசணும், மச்சான்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு நெறிப்படுத்தி வளர்த்தா நாம பிள்ளைகளுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லலாம். இல்லாட்டி தலகுனிய வேண்டியது. என்ன பிள்ளை வளர்த்த? நாம நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தா பிள்ளை வளர்த்துட்டோமா? கோழியும் தான் வளருது தீனம் போட்டா. கோழி வளர மாதிரி பிள்ளை வளரக்கூடாது. வளர்க்கணும். நாம பிள்ளைய வளர்க்கணும், அந்த பிள்ளைய பழக்கணும். இந்த டைம்லயே பிடிச்சுக்கணும். பாவம், அவள் படுக்கட்டு நாம செய்வோம், அவள் படுக்கட்டு நாம செய்வோம்ங்கிறது பிரச்சனை இல்லை. பிள்ளைய சித்திரவதை செய்யல, பிள்ளைய பழக்கணும். சுபகுக்கு எழும்பினா தூங்குறதுல இந்த வேலையை செய். இதை பாத்திரம் கழுவணும், டீ ஊற்றி கொடுக்கணும். பாப்பாக்கு டீ ஊற்றி கொண்டே கொடு. ஏன் செய்யறமாண்டா, பாப்பாக்கு டீ அவ ஊத்துறதில்ல, நான் ஊத்துவேன். நீ கல்யாணம் முடிக்க போற, நீ உன் கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்கணும். அதை எப்படி லெவல்ல எடுக்கணும், எப்படி மதத்துல அடிக்கணும், உம்மப்பாட டீ எப்படி இருக்கணும், உம்மம்மாக்கு டீ எப்படி ஊற்றணும், எனக்கு டீ ஊற்றி விடணும், பாப்பாட டீ எப்படி டேஸ்ட் அடிக்கணும்னு பிள்ளைக்கு தெரிஞ்சா, ஒரே டீ மாவுல, ஒரே சுடு தண்ணியில, ஒரே சாயத்துல 5 வகையில டீ ஊத்த தெரியும் என்ற பிள்ளை கண்டா நீங்க பிள்ளை வளர்த்திருக்கிறீங்க. இது என்னத்தை முதல் கொட்டுற, எதை குறைய போறன்னு தெரியாம போட்டு கலக்கி என்னமோ கலருக்கு சரியா எடுத்து கொடுத்து குடிச்சு, அவன் பாய் ஒப்பிடிச்சு, அவன் கடையில போய் குடிச்சு, இப்படியே வாழ்க்கை நீடிச்சா எப்படி குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்? மனசு விரும்பணும், மனசு நேசிக்கணும். இல்ல இவளோட வாழணும், அவளை பார்த்தாலே சந்தோஷம், தொட்டாலே சந்தோஷம், அவள் கை வச்சதெல்லாம் பொண்ணா மலருது அப்படி என்ற தானே ஒரு கணவனுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் ஆம்பளை பிள்ளைகளையும் வளர்க்கணும். எப்படி ஒரு பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ற, அதுக்கு உம்மாவும் பாப்பாவும் வீட்டு இருந்து வாழ்ந்து காட்டணும். பாப்பா எப்படி உம்மாவை ஹேண்டில் பண்ற, உம்மா கிட்ட பாப்பா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொடியும் பார்த்துக்கிட்டு இருக்க போறான். எப்படி பேசணும், பேச்சு எப்படி தொடங்கணும், எப்படி இருக்கணும், எப்படி கதைக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு 10 வயசானா படுக்கையை பிரிக்கணும் என்று சொன்ன மார்க்கத்துல ஒரே ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் தலைப்பட்டா புருஷனை மட்டும் பிரிச்சு போட்டு இருக்கோம். அந்த ரூமுக்கு போய் படுங்க, வெக்கம் இல்லையா போவாங்கல. இப்ப அவன் என்ன செய்வான்? போன் இல்லை, அந்த வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருப்பான். அடிக்கடி சைனாக்கு போயிட்டு வருவார். நான் அமெரிக்கான் பிள்ளைய வச்சுக்கிட்டு ரூமுக்கு. தயவு செஞ்சு பிள்ளைய தான் பிரிச்சு 10 வயசான அடுத்த ரூம்ல போற கணவன் மனைவி ஒண்டாத்தான் இருக்கிறேன். ஏன்னா ரசூல்லா சண்டை வந்தா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்தா சமாதானப்படுத்துறதுக்கு சொன்ன யுக்தி படுக்கையை பிரிச்சு போடுங்கன்று. அப்பதான் அவளுக்கு மனசு வலிக்கும். ஐயோ இன்னைக்கு அந்த ரூம்ல போய் படுத்துட்டாரேன்னு. நம்மட ஆக்களுக்கு இதை சொன்னா அதுல என்ன இருக்கு, எப்பயும் அப்படித்தானே அவன் என்ன அதுல என்ன வேலையாகாது. அப்ப தயவு செஞ்சு அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், அதுக்கு தனியா இருக்க பழக்கணும், பிரச்சனைகளுக்கு சமாளிக்கிறதுக்கு அதுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப லைஃபுக்குள்ள நாங்க வருவோம். அந்த லைஃபுக்குள்ள வந்து கணவன் மனைவிக்கு இடையில வார பிரச்சனைகளை சமாளிக்கிறது. இப்ப வாழ்ந்துட்டோம், ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. இப்ப பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறது. முதல் விஷயம் கெட்டு போறது இந்த வாயால தான். ஒரு 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 இந்த வேலை செய்யற மந்திர வேலை செஞ்சுக்கிட்டு
தாயத்து கட்டுற ஒரு சாமி கிட்ட, நம்மட சாமி கிட்ட போய் ஒரு வருஷம் நானா இந்த புருஷனை வசியம் பண்ணி கட்டணும். எங்களுக்குள்ள ஒரே சண்டையா கிடக்கு. என்ன செய்ய? நல்ல ஆத்துல உருண்டு வந்த வெள்ளை கல்லு கொண்டு வாமா ஓதித்தாரன்னு நெவவும் தேடி பிடிச்சு கொண்டு வந்த. அதை வச்சு ஓதி ஊதி எல்லாம் செஞ்சு அதுல சம்சம் தண்ணியில போட்டு ஊற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு இதை ஒவ்வொரு நாளும் இந்த சம்சம் தண்ணிக்குள்ள போட்டு வெய். ஒரு நாளைக்கு 7 தடவை சூரத்துல் பக்கராவுல 3 வசனத்தையும் சூரத்துல் ஃபாத்தியாவையும் ஓதி ஊதி போட்டு அப்படியே மூடி வை. மாப்பிள்ள வாராராமண்டா அந்த கல்லை தூக்கி வாயில வச்சுக்கிட்டு கம்மன் ருச்சி மவனே நீ உண்ட காலடியில கிடப்பாருன்னு சொன்னா சக்சஸ். சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ அசரத்துக்கு இன்னொரு 50,000 கொண்டாது. சார் பிரச்சனை முடிஞ்சு மாஷால்லானா. அப்போ உண்ட வாய் தான் பிரச்சனை. நீ வாயை பொத்திக்கு இருந்திருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கு. பிரச்சனை எந்த வாய் தான். என்னத்தை கதைக்கம், என்னறம் கதைக்கம், எப்படி கதைக்கம்ங்கிறது தான் பிரச்சனை. முதல்ல நமக்கு சில விஷயங்கள் அது எனக்கு முடியாது என்று நாம வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறோம். அது அப்படி அவர் சொல்றதை எல்லாம் கேட்கிறேன். அவர் ரெண்டு கட்ட நேரத்தில் அதை செய்ய சொல்லுவார், இதை செய்ய சொல்லுவார். அவரை உமா பார்க்க சொல்றதும், அவரை தங்கச்ச பார்க்க சொல்றதும், அவர் என்ன எல்லாம் சொல்றாரு. நான் எம்பட்டை செய்து என்ற பிள்ளைகளை தூங்க வச்சு நான் தயாராகிட்டு போகல. அவர் 1008 கதை கதைக்கார். இதை எப்படி சமாளிக்கிறேன்? ஜவா முதல்ல எனக்கு முடியாதுங்கிறத விடு. ஏன் இயலாது? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன்? உனக்கு முடியும். புலியையும் சிங்கத்தையும் பழக்கி சர்க்கசி காட்டுறாள் இல்லவா? புருஷனை பழக்கொண்டாதா உனக்கு? கதைக்கிறதுக்குள்ள இருக்கு. கமெண்ட் பண்ணாத, சஜஷன் கொடு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆளை சம்மதிக்க வைக்கிற மாதிரி கண்டிப்பா செய்யலாம், அழகா பேசலாம். நீ ஏலா முடியும் அவரை அப்படி இல்லை, அவர் அப்படி தனி இருப்பார். நீ இப்போ ஒன்ன மாத்திக்கோ. அவர்கிட்ட ரிப்ளை பண்றதுல கொஞ்சம் வித்தியாசத்தை எடு. அந்த கதவை பூட்டுங்கிறத விட அந்த கதவை பூட்டலாமா என்று சொல்லிப்பார், அதை பூட்டுவார் அவர். புருஷனை கொலிச்சு வேலை செய்விக்கலாம். அந்த கதவை பூட்டுங்க, இந்த வீட்டுல நான் புருஷனா நீ புருஷனான்னு கேட்பார். தங்கம், அந்த தங்கம் பெறணும் அவடத்தை. அந்த கதவு பூட்டலாமா, இல்லாட்டி நான் விரட்டா? இல்ல இல்ல நீடி நான் போட்டுறேன்னுருவான். அந்த எளிமையா சிம்பிள் ஆக்கி அதை கொடுக்கறது, சின்னதாக்கி கொடுக்கறது, லேசா அப்படியே போகலாம் அப்படின்னு. எங்களை உமா கிட்ட நீ என்ன அப்படி கதைக்கணும், அம்மாவை பார்க்க போகலையா, நீ அம்மா கிட்ட போன் எடுக்கலையா? கட்டாயம் உங்களோட அம்மாண்டா என்ன எங்க அம்மாண்டா என்ன கட்டாயம் பேசணும். நான் இப்ப பேசுறேன், அம்மா கிட்ட கட்டாயம் பேசணும். போனை எடுத்து அம்மா கிட்ட நேரம் 10 மணி தூங்குவாங்க, டெப்லெட்டும் போடுறாவே இல்லவா, காலையில பேசுவோமே. ஓ காலையில பேசு, ரைட், காலையில அம்மா கிட்ட கட்டாயம் பேசும். உம்மா இல்லவா, அவருக்கு மேல ரசிக்க தொடங்கணும் உம்மாவை. பெருநாள் வருது, உங்களோட உம்மாக்கு புடவை எடுத்து கொடுத்தீங்களான்னு கேட்கணும். உங்களோட உம்மாக்கு புடவை எடுத்து கொடுப்போம் வாங்க. உங்க வாப்பாக்கு நல்ல ஷர்ட் எடுத்து கொடுக்கணும். மற்ற ஆம்பளை பிள்ளைகளை விட நீங்க கொடுக்கறதுதான் அவருக்கு பிடிக்கணும். அவர் மகிழ்ச்சி அடையணும். வாங்க உங்களோட வாப்பாக்கு கொடுக்கணும், உம்மாவை பார்க்கணும், தங்கச்ச பார்க்கணும். வந்து நீ பாஞ்சிக்கு நின்றேன்டா என்ற தங்க கட்டிய நானே நீ விட மாட்டேன்னு முடிவெடுத்துருவான். எந்த குடும்பத்தை தஞ்ச குடும்பமா தாங்குறாளே, அவர் விறக்குள்ள உங்கும்மாக்கும் ஒரு புடவை இடம்பார். அப்பதான் நம்மளோட பருப்பு வேகும். விளங்கிட்டா? ஒருத்தி சொன்னாலாம், வாங்க உங்களோட உமாக்கு புடவை எடுப்போம்ட்டு. பா என்ற பொண்டாட்டிக்கு இப்ப எங்கும்மா ஞாபகம் வந்தன்னு கூட்டிக்கு போனா கடையில போட் போட்டிக்காம 20,000 ரூபாய்க்கு உடுப்படுத்தா ஒரு ஒயில் சாரி ஃப்ரீ என்று. நமக்கு வந்த அக்கறை மாமியாவுல அப்படி அக்கறை காட்டாம கொஞ்சம் என்ன செய்யும் அந்த விஷயம் கொன்றலாம். எப்பவுமே வாய் தான் பிரச்சனை. கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். நமக்கு கோபத்தை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். என்ன கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். கோபம் வந்தா ஏன் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தர்றோம் தெரியுமா? கோபம் வாரது எப்படி என்றா, ஷைத்தான் வந்து நம்ம கிட்ட கலாக்கதிர மறக்க வைக்கான், அவ்வளவுதான். கோபம் எப்ப வருமெண்டா, நடந்த ஒரு விஷயத்த
மனசு ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் பெறும், ஏற்றுக்கிட்டா கோபம் பெறாது. நம்முட வாகனத்தை இன்னொருத்தன் வந்து உரைச்சிட்டு போனா இறங்கி அவன் சைக்கிள் கீயை பறிச்சு பாரு, பைத்தியாரண போல வரும். அதான் லைசன்ஸ் தான். இப்ப கோல் எடுக்கப்படும். ஹெல்மெட் இல்லாம வந்திருக்க நீ ஒன்று, ரெண்டாவது ராங் சைட்ல வந்திருக்கிற, கார்ல இடிச்சிருக்கிற, 1000 ரூபாய்க்கு அரை மணி அத்தையால மன்னிப்போம், விடமாட்டேன். நம்ம கோபம் பேரும் அடிக்க போம். நாமளே கார் எடுத்து வெட்டக்கொள்ள நம்முட பை மிஸ்டேக்கால ஹெட்லைட்டே உடஞ்சி தூளானா இறங்கிட்டு வந்து கட்டி பார்த்து சரி ஏத்துக்கிட்டுது மனசு. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தான் பெரும். ரைட் கோ எடு, கதை முடிஞ்சு. என்னடா இது 1.5 லட்சம் ரூபாய்க்கு அமைதி ஆயிட்டா, 1000 ரூபாய்க்கு சண்டை பிடிச்சாகி. மனசு ஏற்றுக்கொண்டால் சமாதானம், ஏற்றுக்கொள்ளலா சண்டை. இப்ப ஷைத்தான் கலா கதிர் என்கிற ஒன்றை மறக்க வச்சு சண்டைக்கு தயாராகிட்டான். கோபம் வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை வரட்டு ஏத்துக்க, அல்லாட நாட்டம் அல்லாட எழுத்தண்டு எடுத்துக்க, கொஞ்ச நேரம் மௌனமாகிரி, அந்த இடத்த விட்டு மனசையோ பார்வையோ திருப்பு, ஒரு 70ல இருந்து ரிவேஸ்ல நம்பர் சொல்லு, கோபம் தானாக தனியும். இவர் இப்படித்தான், இது இப்படித்தான், இவங்க இப்படித்தான் என்று எடுத்துக்கோ, கதை முடியும். மாமியா சத்தம் போட்டா, மாமியா அவ வயசு வைத்து, அவன் நம்மக்கிட்ட மட்டுமில்லை எல்லா மருமகளுக்கிட்டையும் இப்படித்தான். அவட தன்மை ஏதான், அதுக்கு என்ன செய்யுது? சரி மாமி, ஓ மாமி, சரிதான் மாமி, சரி மாமி, கதை முடிஞ்சு. மாறி கதைச்சத்தான் அடுத்த கதை. கதைக்கு கதை கதைக்க போட்டால் கதை போய் காலிக்கோட்டில் நிற்கிற. அப்ப கதைக்கு கதை கதைக்கிறத விட்டு போட்டு அவடத்தையே தலையை குனிஞ்சு சாரி மன்னிச்சுக்கோ, தெரியாம செஞ்சுட்டேன், சரி நான் தவறு செஞ்சிட்டேன், இனிமேல் நடக்காம சாரி ப்ளீஸ், கதை முடிஞ்சு. அல்லாஹ் அக்பர், முடிஞ்சு. நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். நான் என்ற அகம்பாவத்தை விட்டு பணிவு என்கிற ஒரு இடத்துல இறங்கிட்டோம்டா வாழ்க்கையில சண்டைகள் சமாதானங்கள் எப்பவுமே இருக்காது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வர்றது நாங்களே உசுப்பேத்தி விடுறதால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. 1008 பிரச்சனையோட வீட்டை வந்து சேருவான் புருஷன், அப்படியே பதவி அடிச்சு தூக்கி பேக்க எறிவான், செருப்பை உதறி போட்டு அப்படி உட்காருவான். என்ன எப்படி அண்டு போய் கேட்கிறான், அவன் காசு தரல 3 மாசமா ஏமாத்தான். ஆம்பளையா நீங்க? நான் என்ன அறுப்பன் என்று சொல்லுவீன். மர ஜெயிலுக்கு சோறு கட்டிக்கு போக வேண்டி வெறும். அப்படி இல்லை, வார வேற கூழ் இருங்க, தண்ணிய குடிங்க. அவன் அப்படி செஞ்சுட்டான், அவன் அப்படித்தான் செய்தான், விடுங்களே. சுனாமியில போனண்டு நினைங்கள, நம்மளோட கையால் எவ்வளவு லொஸ்டாக இல்லையா? விட்டு வேலையை பாருங்க. நாம நீங்க தைரியமா இருங்க, நீங்க நல்லா இருங்க, எங்களுக்கு நீங்க முக்கியம். விட்டு வேலையை பாருங்க, அதை பார்ப்போம். அதை கொஞ்சம் யோசிப்போம், தண்ணியை குடிங்க, அதான் பார்க்கலாம். அதை பேசுற மாதிரி பேசுவோம். நீங்க கூலா, உங்களுக்கு நாங்க இருக்கோம், ஒன்னும் யோசிக்காதீங்க. அப்படின்றோன்னா அப்படியே கூலாகுவான். அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றானே, ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த சோடியை ஏன் படைச்சிருக்கிறோம் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த சோடி கிட்ட போய் நீங்க அமைதி நிம்மதி அடைகிறதுக்காக. ஆண் பெண்ணுக்கிட்டேயோ பெண் ஆணுக்கிட்டேயோ போய் நிம்மதி அடையணும், அதுக்குத்தான் உங்களை நாங்க ஆண் பெண்ணுங்கிற சோடியா படைச்சிருக்கிறோம். அப்படி அப்ப ஒருத்திக்கு ஒருத்தன், மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தணும். ஒன்று சூடானா இன்னொன்று தண்ணி ஆகணும், ஒன்று நெருப்பானா ஒன்று கூழாகணும். உனக்கு தாண்டினா உழைக்கிறது எதுக்கு? நமக்காகத்தான், விடு. அப்படி எங்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப குடும்ப வாழ்க்கை அப்படியே போறதா இருந்தா அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஏன்னா சொன்னாங்க, காலியார் மிர்சுகாஜி பேசும்போது சொன்னாங்க, என்ன சில முஸ்லீம் டாக்டர்கள் அப்படியே சரிஞ்சிட்டு போறாங்களே. ஏன்டா சில பெண்கள்கிட்ட நெருங்கினா, நம்முடைய பழக்கம் என்னண்டா, ஊட்ட இருக்கிற உடுப்போட திடீரென்று ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்டா அபாயம் எடுத்து போட்டுட்டு கிளம்ப பண்ணிதான், உள்ளுக்கு வேறு நாத்தம், லீட்சி வாசம் உள்ளால வேறும். ஏன்டா அப்பா நான் அரிஞ்சி குப்பிச்சு வெதிப்பி போட்டு வந்து. அப்ப நாம வெளியில ஸ்மாஹிஃபை அபாயி கொழி வச்சது தானே, அப்படி எடுத்து போட்டு அப்படி இழுத்தோன்னா அப்படியே போக வேண்டியது. நமக்கு நம்மட வாசம் விளங்குற இல்லையே, பக்கத்துல வாராளுக்கு தான் வாசம் விளங்குற. ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். நல்லா உடுக்கணும்,
பெரிய லெவல்ல அபாயம் எடுக்கணும், 30,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு அபாயம் எடுக்கணும் அஞ்சல் லெவலில். நீங்க 750 ரூபாய்க்கு எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு எடுத்தாலும் அதை அழகா மணக்க மணக்க போடுங்க, சுத்தமா போடுங்க. ஆண்களும் தான், பெண்கள் மட்டும்தான் இல்லை, ஆம்பளைகளும் தான். இது கொஞ்சம் பேர் பொம்பளையில் நல்லா உடுக்கணும், அசிங்கம் எடுக்கப்படாது, தலையை சிக்க எடுக்கிறதில்ல, ஒழுங்கு அது செய்யல, அப்படி வர இப்படி வரன்னு கொஞ்சம் பேர் குற்றச்சாட்டு. ஆம்பளையில் டப்புல என்னையா தொப்பையை தூக்கி வெளியில ஓட்டு வெறும் சாரனை உடுத்துக்கிட்டு ரோட்டில் நின்று பல்லு தூட்டினா பாம்பு கடிச்சவனுக்கு நுர கக்கிற மாதிரி அது கக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பு வரும்? சிந்திச்சு பாருங்க. பொண்டாட்டிக்கு உன்னை கண்ட ஆசை வரணுமே, கொஞ்சம் நல்லா உடை, சும்மா அழகா மணக்க மணக்க உடை. 2 நாளா போட்ட பெண்ணியன் கம்பு கட்டுக்க மஞ்சள் அடிச்சு தும்பு கட்டு வெந்துருக்கி அப்படியே போய் இருந்தா எப்படி நம்ம வாழணும்? அவள் கிட்ட வார இல்லையா? இவர் சிகரெட் அடிச்சு அந்த நாத்தத்தோட போனா அவள் பிறண்டு படுப்பாள். இவள் புருஷனை கண்டா பிறண்ட ஒரு ஆள், இவளுக்கு எங்கேயோ தொடர்பு இருக்கணும், நாம சந்தேகிக்கோ முதல் நாம கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி நல்லா குளோன்னு அடிச்சுக்கிட்டு போனா அவளுக்கு ஒரு இடத்துக்கு தொடர்பு இல்லை, இஞ்சான் தொடர்பு இடையில கொஞ்சம் தொடர்பு அறந்திருக்கின்றது விளங்கும். தயவு செஞ்சு ஆண்களும் நல்லா உடுக்கணும். வீட்டிலேயே சும்மா வெறுமையிலோட இருக்கப்படா ஒரு டிஷர்ட்டை சும்மா அழகா ஸ்டைலா போட, சும்மா அழகா போட்டுக்கிட்டு போங்களோ, ஒரு பொட்டம் ஒன்றை போடுங்களேன், சும்மா நல்லா இருங்க. அதே மாதிரி தான் பெண்களும், நீங்களும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளை ஊட்ட இருக்கக்கூடாதான் நல்லா உடுப்பாங்க சஹாபி பெண்கள். அப்போ உள்ள சஹாபாக்கெல்லாம் வெளியூர் பயணம் போனால் ஊட்ட ஒழுங்கா உடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வெளியூர்ல போய் ஊருக்கு வந்தா நேராக வீட்டை வந்து இறங்க மாட்டாங்க. அப்போ போன் இல்லையே, வார நின்னா பேர்வெல்ல டவுனுக்குள்ளால வார நின்று செல்றதுக்கு போன் இல்லையே. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு தம்பிடுவாங்க. பள்ளிக்குள்ள வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைய கூப்பிடுவாங்க, தம்பி ஓடியா வீட்டை சொல்லு, நானா வந்துட்டாராமன்னு சொல்லி அனுப்புவாங்க. சஹாபாக்கள் அவங்க ஓடி போய் சொல்லுவாங்க அவர் வந்துட்டார் பள்ளியிலண்டு. ஏன் அதை சொல்றேன் அவருக்கு விளங்கும். அவன் என்ன செய்வா, டக்குன்னு வாஷ் பண்ணி உடுப்பை மாத்தி பல்லு துட்டி மனம் அடிச்சு தன்னை ஒரு அழகான பக்கமாக பார்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களை எல்லாருக்குமே நல்லா தெரியும். உம்மு தல்ஹா ரலியல்லாஹு தான் அபு தல்ஹா வரும்போது என்ன செஞ்சாங்க, மௌத்தான பிள்ளைய கூட மூடி வச்சு போட்டு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாராட்டினார். அப்ப எப்பவுமே கணவனிடத்தில் ஒரு நல்ல பக்கத்தை காட்டணும். இப்ப எல்லாம் பள்ளிக்கு வந்து தூது அனுப்ப தேவையில்லை, போன்லயே இன்னொரு 2 ஹவர்ல இன்ஷா அல்லாஹ் வீட்டு என்று சொன்ன அர்த்தம் பழங்கணும். அந்த அர்த்தம் பழங்க வர வேண்டியத கொண்டு ஓட்டு நிப்பா ஒரு கோலம் வந்தவனுக்கு சரி வாரம் போயிட்டு அங்கால வைத்துருவாங்க கிரவுண்டுக்குள்ள போன் எடுத்துக்கிட்டு. தயவு செஞ்சு நாம தான் நம்மளோட மாப்பிள்ளைய நம்மளோட கொன்றோல வச்சிருக்கணும். இதுக்கு பழைய ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா தலைவானை மந்திரம். இதுக்கு என்ன பேரு? தலையணை மந்திரம் என்று சொல்ற. இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த தலைவணை மந்திரம் சரியா இருக்கணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் எடுக்க வேண்டியதை எடுக்கிறது. தயவு செஞ்சு அப்படி இருக்கணும். நம்முடைய ஒரு நல்ல பக்கத்தை, நம்முடைய அரவணைப்பை, நம்முடைய பணிவு, நம்முடைய கனிவு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அந்த ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய நடவடிக்கைகள் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத பார்த்து நடக்கிறத வச்சுட்டு அவர் வீட்டில் லேட் ஆகுவார். இல்லாட்டி அவள் படுக்கட்டும் போறேன் 12 மணி ஆனா அவுட்ட போவோம், இப்ப போனா பிரச்சனை ரோட்டில் நிற்க. அப்ப தயவு செஞ்சு வீட்டுல சாப்பாடு நல்லாட்டி கடையில சாப்பிடுவானுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் என்ன செய்யுங்கன்னா வீட்டுல கொஞ்சம் டைமை கொடுக்க பாருங்க. அப்ப நாம என்ன செய்யணும்டா, வீட்டுக்குள்ள வைஃபு கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். ஒரு ஆளை நாம நேசிக்கிறோம்டா அவன் நேசிக்கிற ஆளையும் சேர்த்து நேசிக்கணும். இது முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை அறுத்தாலோ ஆட்டை அறுத்தாலோ அந்த இறைச்சி எடுத்து ஹதீஜா நாயிர தோழிகளுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அவர் மனைவியை நேசிச்சார். எப்படி என்றால் மனைவி நேசிச்ச ஆட்களுக்கும் ஹதியாக்கள் போகும். அப்படி அவங்க என்ன செய்வாங்க, நேசிக்கிறாங்க. மனைவியை நேசிச்சால் மனைவி நேசிக்கிற ஆளை நேசிச்சால் மனைவியை நேசம் ஸ்ட்ராங். கணவனை நேசிச்சால் கணவன் நேசிக்கிறாக்கள் இருக்குது. இப்ப அதான் மனைவி என்றால் பாப்பா உமாவோட எப்ப உமாவே அவன் எப்படி மோசமான ஆளா இருந்தாலும் சிலருக்கு மாமனார கண்ணுல காட்டணும் அமெரிக்கும் என்னென்றாலும் அவளுக்கு வாப்பாவே. அப்ப அவளுக்கு முன்னால வாப்பாவை திட்டலாமா? திட்டலாம். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் வந்துகிட்டு இருக்கிறாங்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துட்டு. இக்ரிமா யாரு? அபு ஜஹிலுடைய மகன். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரிமா வந்துகிட்டு இருக்கார், அவருக்கு முன்னுக்கு அபு ஜஹில திட்டாதீங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற என்ன பண்பு வேணும்? அபு ஜஹில் எவ்வளவு கெட்டவன். அவனை பற்றி அல்லாவே திருக்குர்ஆன்ல ஃபைல்லம் யன்தஹில நஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா என்கிற அந்த வசனத்தை அவனுக்கு தான் இறங்கிச்சு. அவன் கெட்டவன் என்று, அவன் நரகவாதி என்று, அவன் மோசமானவன் என்று, அவன் கொல்லப்பட்டான் என்று, அவன் சபிக்கப்பட்டான் என்று. அவனை கூட இக்ரிமாவுக்கு வாப்பாவாச்சு.
அவர் மனசு நோகக்கூடாது. அவர் முன்னாடி இக்ரிமாவை திட்டாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, நம்ம பொண்டாட்டிக்கு முன்னால மாமனாரையும் மஜ்னனையும் மைனிமாரையும் திட்டினா என்ன கேஸ்? அதே மாதிரி நம்மட மாப்பிள்ளைக்கு முன்னாடி அவ உம்மாவை அவங்க உமா வந்து நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு போறா, நினைக்கு நீ இந்த வீட்டுல இருக்கலாண்டா, நாய் வெத்த குட்டி நாய்க்குட்டி கடிச்சு கொதரும். இதான் நடக்கிற பிரச்சனை. அவனுக்கு உம்மா வாச்சு, அப்ப அவளை பணிவாக பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை சமாளிக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனைவி ஒரு தவறு செஞ்சிட்டா, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தத்காரத் உம்முக்கும், சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, உங்களோட தாய் அப்படின்ற அந்த கண்ணியத்தை கொடுத்து மூஹாத்துல் மூமினின், மூமின்களின் தாய் அப்படிங்கிற ஒரு உயர்வை கொடுத்து அவட அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி அவக்கு ரோஷம் நம்ம அந்த கோபம் பெறல அப்படின்னாங்க. இவக்கு இப்ப சமாதானம் போச்சு. இப்ப நபியை எப்படி கோவிக்கிற நாம, நம்மளை எப்படி புரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு அவங்க அந்த குடும்ப பிரச்சனை முடிஞ்சு போகுது. எனவே குடும்பத்துக்கு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நாங்க பரிவு காட்டணும், புரிந்துணர்வு நடக்கும். அவர் நேசிக்கிறாள், அவருக்கு முன்னாடி கொச்சப்படுத்தக்கூடாது. நாம நேசிக்கிறாள், அவர் கொச்சப்படுத்தக்கூடாது. இந்த ஒரு பரிமாற்றம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இப்போ உள்ள சூழ்நிலையில அந்நிய கலாச்சாரங்கள் மெல்ல மெல்ல நமக்குள்ள பரவுது. இதுதான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள, திருமண லைஃபுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்நிய நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குங்கிறத நம்ம கவனமா எடுக்கணும். ஸ்கூல் லைஃபா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்யக்கூடிய ஆபீஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கலாச்சாரத்தை நாம விட்டு கொடுக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் கச்சிதமாக சொல்லி கொடுக்கணும். நம்முடைய கலாச்சாரம் மீறப்படக்கூடாது. இது மாடர்ன், இது ஃபேஷன், ஊரெல்லாம் செய்யுது, எல்லாரும் செய்யறாங்க, இதெல்லாம் கதை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குளிர் பிரதேசத்திலிருந்து வாரோம், அங்க மேல் வருத்தி வேலை செய்யறோம், கஷ்டமா இருக்கும், அங்க கோதுமையால தயாரிக்கப்பட்ட ஒரு குடிபானம் கிடைக்குது, குடிச்சா வேலையும் செய்யலாம், கூலையும் தாங்கலாம், குடிக்கையான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அது போதையாக்குதா அப்படின்னு கேட்டாங்க. போதையாக்குது அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்தனிபு, அதை விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி திரும்பி ஒரு கேள்வி கேட்டார், அக்ஸருன் நாஸ் கைரு தாரிகி, அதிகமான மக்கள் அதை விடுறாங்க இல்லையே அப்படின்னாங்க. நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான். அப்படி பார்க்க போனா ஆறுதான் சுத்தம். நம்ம ஆட்கள் சொல்றது எல்லாரும் தான் செய்யறாங்க, இந்த ஊரே இப்படி தங்காளியான நடத்துது, நாம மட்டும் என்ன புதுசா அப்படி. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் தான் டான்ஸ் அடிக்குது, நம்முட பிள்ளைய மட்டும்தான். தான் பிரச்சனை. அதிகமான ஆட்கள் விடுறாங்க இல்லையே அப்படி என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி என்றால் அவர்களோடு போரிடுங்க அப்படின்றாங்க, அவர்களோட போராடுங்க அப்படின்னா. நிறைய பேர் செஞ்சா நீயும் செய்யறதா, சண்டைக்கு போ, ஏன் செய்யறன்னு தட்டிக்காளு. நிறைய பேர் செய்யறாங்க என்று கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் உலகம் அழியும் மட்டும் இறுதி மார்க்கம், பொருத்தமான மார்க்கம் தான். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மார்க்கம் பின்பற்ற தகுதியானதுதான். காலங்கள் மாறியாச்சு, 2050ஆம் ஆண்டா போச்சு, இதுக்கு பிறகு எப்படி வாழ்றன்னு யோசிக்காத. அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. அதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. ஏனென்றால் கால ஓட்டத்தில் மாறுதல் வரும்போது அவ்வப்போது மனிதர்கள் இறை தூதர்களாக மாற்றப்பட்டாங்க. இறுதி தூதர் தான் நபி அவர்கள், அதுக்கு பிறகு இன்னொரு தூதர் இல்லை. அப்படி என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை எந்த நாட்டிலும் பின்பற்றலாம், ஐரோப்பாவிலும் பின்பற்றலாம், அமெரிக்காவிலும் பின்பற்றலாம், சந்திர மண்டலத்துக்கு போனா அங்கேயும் பின்பற்றலாம். நாம தான் சாட்டி சொல்றது, அது இந்த காலம், இது மேற்கத்திய யுகம், அந்த அது செய்யலாமா, இது இப்படி நடக்கலாமா, நடக்கலாம், செய்யலாம் அப்படின்னு. அப்ப அந்நிய கலாச்சாரங்கள் இன்றைக்கு உள்ளுக்குள்ள ஊடுருவ கூடாது. நம்மளோட பிள்ளோட முடிவற்ற விஷயத்துல ஒரு தகப்பனுக்கு கை வைக்க முடியாம இருந்தா நாம தகுதியற்ற பாப்பா. புள்ள முடி வெட்டிக்கு வர அந்த ஓரத்தை அப்படியே வெட்டிக்கிட்டு மேல மட்டும் அப்படியே டிசைனை வச்சுக்கிட்டு வாரான். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது கஸ் முறையில் முடிவெட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒரு பக்கத்தை சிரைச்சு ஒரு பக்கத்தை வைக்கிறது. இது யூதர்களுக்கு விருப்பமானது. அவன் பெஷன் ஆக்கித்தான், அவன் உலகமயமாக்கித்தான். நம்முட புள்ள எப்படியே முடிய வெட்டிக்கிறது? ஒரு வாப்பாட கையால் ஆகாத தனம் அந்த புள்ளட முடிய, டேய் போய் ஒழுங்கா வெட்டிக்கு வாடானா அவங்களோட வேலையை பாருங்க. அப்ப நாம வாப்பாவா, அவன் பாப்பாவா? ஒரு வாப்பாட கையால் ஆகாத தனம் பெத்த புள்ளடம் முடியல, அது தமிழ்ல சொன்ன மயிரில்ல தலையிட முடியல. அப்ப நாம என்ன வாப்பா?
நம்மளோட பொம்பளை பிள்ளைய நம்ம வீட்டு நில்லு, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாத, இல்ல நான் போவேன். நீ போவா என்ன? இத கண்ட்ரோல் பண்ண தெரியாத உம்மாண்டா நாம உம்மா இல்ல. கத்தி எடுத்து கைய இப்படி கீறி நாம விடுற, நீ இந்த கீரை கழுத்துல கீறு மகள், மையத்தடக்குவேன் நான் சொல்லிப்பாரு. அந்த பிள்ளைக்கு பயம் பெறணும். கத்தி எடுத்து கீறினா கொஞ்சம் ஊண்டியா இருக்கணும், அப்பா உசுறு போகும் செல்லணும். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் உம்மா பயந்த ஆள் இல்ல. இத நீ கழுத்துல வச்சு இழுத்தாலும் சந்துக்குள்ள மையத்து பக்குவமா முஸ்லிம் முறைப்படி போகும். இந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு இந்த உம்மா இடம் தர மாட்டான்னு சொல்லணும். பாப்பா தண்டிக்கும் போது உம்மா தடை செய்யப்படா, உம்மா தண்டிக்கும் போது பாப்பா தடை செய்யப்படா. இதுதான் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம். பாப்பா அடிக்கும் போது உம்மாவை உழுங்க என்ற பிள்ளைய அடிக்காதீங்க, மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி என்று சின்ன பிள்ளைய வளர்க்க மாட்டீங்க. பாப்பா அடிக்க கூட புள்ள உம்மா எங்கும், உம்மா செல்லணும். நான் அதை விட கூட அடிப்பேன் பரவாயில்லையான்னு கேட்கணும். அப்பதான் அடங்கும் புள்ள. இது என்னடா இது, அது பெரிய பம்பா கிடக்கு, சட்டிக்கு சுடுதுன்னு பார்த்தா அடுப்புக்கு நெருப்பு. நாம சட்டி என்றா அது நெருப்பு அரிக்கணும், அது சட்டி என்றா நாம நெருப்பு அரிக்கணும், ஸ்ட்ராங்கா அரிக்கணும். பிள்ளைகளை திருத்துற விஷயத்துல ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அந்நிய கலாச்சாரத்தை அனுமதிக்கவே கூடாது. அவன் கலாச்சாரத்தை பின்பற்றி போறான், அதை நான் தடை செய்யல. நாம ஏன் பொட்டு வைக்கணும், நாம ஏன் காவி உடுக்கணும், நாம ஏன் டான்ஸ் அடிக்கணும்? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இதைத்தான் நம்ம சொல்றோம். இதை சொன்னா நம்மள குழப்பக்காரன் காணுங்கள். இஸ்லாத்தை நாம சொல்றோம், மார்க்கத்தை நாம சொல்றோம். அந்நிய கலாச்சாரம் தேவையில்லைங்கிறோம். அப்ப இன்னைக்கு கேக்கு வெட்டுறது, பர்த்டே கொண்டாடுறது, இப்படி இந்த மதர்ஸ் டே, கொஞ்சம் முஸ்லிம்கள் மதர்ஸ் டே கொண்டாடுறாங்களாம். உம்மாக்கு ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் நின்று சாக்லேட்டை பறக்கிறதும் பறந்தா போட்டு உங்க மதர் டே கொண்டாடிக்கேன். டே போடா டே, இந்த மதர் டே எங்கடா இருந்து வந்த டே? எப்பயுமே மதர்ஸ் டே தான்டா இஸ்லாத்துல. அன்றைக்கு மட்டும் மதர்ஸ் டே, சாக்லேட்டை ஊட்டி ஊட்டி போட்டு உம்மா சொல்றத அறவேகாம இருக்கிறது, இது மதர்ஸ் டே. எப்பயும் உம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு அது போதும் மதர்ஸ் டேக்கு. அது உம்மா டேயா இருந்தாலும் சரி, பாப்பா டேயா இருந்தாலும் சரி, அந்த டே எல்லா நாளும் தான்டா டே. அப்ப நம்ம அதை சிந்திக்கணும். இன்றைக்கு தேவையில்லாத அந்த டே, இந்த டே, அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம், அதுக்கு பலூன் கட்டுறதுக்கு கேக்கு வெட்டு. ஆறு கொண்டாந்து அந்த கேக்கு வெட்டுறது? இந்த பர்த்டே கொண்டாது ஆறு கொண்டு? ஆற கலாச்சாரம் இந்த பர்த்டே? முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா? இல்ல. அதை ஏன் நாம செய்யணும்? நாம ஏன் செய்யணும்? புள்ளோட மனசு நோகும். எல்லா பிள்ளைகளும் பர்த்டே கொண்டாடுற, நம்மளோட புள்ள கொண்டாடி அந்த புள்ள மனசு நோகும். சுப்ஹானல்லாஹ், என்னம்மா மனசை பாதுகாக்கம்? நாளைக்கு அந்த புள்ள சொல்லும், எல்லாரும் சில வணங்குறாங்க, நானும் வணங்க போறோமா, கொண்டு வேண்டி வைமா. புள்ளோட மனசு நோகம் கொண்டு வைங்கலன்னு ஒரு சிலைய வீட்டுக்குள்ள போடா, காலத்தால வணங்குடாண்டு. புள்ளோட மனசு நோக மாட்டான். நாம சொல்ற மாதிரி சொன்னா வளரும் போதே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி பர்த்டேயா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹிடா. அவன் ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லுவான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி. இன்றைக்கு ஸ்கூல்ல ஒரு தொவி வந்துச்சுமா, பர்த்டேயா, நான் எடுக்கலம்மா என்ற கடைசிவன் இப்ப என்னோட வந்திருக்க. இப்ப 2ஆம் ஆண்டு படிக்கான். போன வருஷம் 1ஆம் ஆண்டு ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டுல ஒரு பொட்டிக்குள்ள ஆசிரியர் எழுதணும். ஆசிரியர் எழுதிட்டு வாங்கன்னு கொடுத்தது. இவன் பெரும் கொப்பியை கொண்டே டீச்சர்கிட்ட கொடுத்தீங்க. என்னடா எழுதல? உண்டா உருவப்படம் எழுதுற ஹராம் தானே டீச்சர்? ஒன்றும் யோசிக்கல. டீச்சர் உருவப்படம் எழுதுற ஹராமாக எல்லாம் ஹராம், அதான் எழுதல. பாஸ் போட்டு ஸ்கூல்ல ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு பிரின்சிபலும் சேர்ந்து இந்த சின்ன பிள்ளைய உருவப்படம் எழுதுற ஹராமன்னு சொல்லுது. இப்ப நாம இந்த பிள்ளைகளுக்கு உருவப்படம் எழுதுறத நிப்பாட்டுவோம். ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற செல்வோம். பிரின்சிபல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கு வாங்க சொல்லுவோம். ஸ்கூல்ல சட்டத்தை ஏமாத்தினாங்க போன வருஷம் மக்கரப்பத்துல போய் ஸ்கூல்ல வணங்கிட்டா. ஒரு பிள்ளோட உறுதி அவனுக்கு சொல்லி கொடுத்து உருவப்படம் வலையப்படம் ஹராம். அவனுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருக்கி? பேரண்ட்ஸ் தானே கொடுத்து. போய் தைரியமா போய் டீச்சர்கிட்ட போய் சொல்றான் உருவப்படம் எழுதுற ஹராம், எழுத மாட்டேன். அப்படி தம்பிள்ள வளர்க்குற டாடியை வலிக்குச்சா? வலிக்கிறல்ல, நான் போறேன் விட்டு. இதான் பிள்ளை வழக்கு. பெருமைக்கு சொல்லல, அக்கீதாவை சரியா கொடுத்து இதுதான் இஸ்லாம்னு சொல்லி கொடுத்தா அவன் ஸ்ட்ராங்கா நிக்கப்படான். நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னுமா, அல்லாட மார்க் என்ன முக்கியம்? உருவப்படம் எழுத படிப்பிட்டு விட்டவா, நான் படிச்சு தருவேன். நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம வேற ஆறு வேண்டது. இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கலாச்சாரத்தை இப்படியே விட்டு கொடுத்து போனா பொட்டு வச்சுக்கிட்டா உலாத்தணும். நம்முடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றதான் இந்த இலங்கை நாடு நமக்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கு. முஸ்லிம் பாடசாலை என்று ஏன் வந்த?
நீ ஹராத்தோது, நீ ஃபர்தா போடு, நீ சலவாத்து சொல்லு, நீ உண்ட மரப்படி இந்த மார்க்கத்தை நடு, நோம்புக்கு லீவை கொடு, பிறநாளைக்கு லீவை கொடு, இஸ்லாத்தை சரியா செய்ய சொல்லி கவர்மெண்ட் தந்திருக்குது. உள்ளுக்கு இருக்கிற நம்முடைய ஆசான்களுக்கு அது தாங்குது இல்லை. ஷைத்தான் உள்ளுக்குள்ள வந்து இறங்கியிருக்கிறான். தயவு செஞ்சு அந்நிய கலாச்சாரத்தில் ஆடாதீங்க. நம்முடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றணும். நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட இந்த அந்நிய கலாச்சாரம் ஊடுருவினா நம்முடைய கலாச்சாரம் இல்லாம போகும். நல்ல திருமண வாழ்க்கை நமக்குள்ள வராது. தயவு செஞ்சு பிள்ளைகளை நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வரணும் என்றால் நம்முடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றணும். நம்முடைய வீட்டுக்குள்ள இஸ்லாம் இருக்கணும். நம்முடைய வீட்டுக்குள்ள இஸ்லாமிய கலாச்சாரம் வளரணும். வளர்ந்தா நம்ம நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். சாலிஹான நம்முடைய நோக்கம் முழுக்க சொர்க்கம் போறதுதானே. நமக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகமே ஒன்று திரண்டு ஒரு ஆள கையில கிடைச்சாலும் சொர்க்கம் போகலாமா? 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இறைவனை நிராகரித்தவர்கள் இந்த உலகம் முழுக்க கிடைத்து அது போன்ற இன்னொன்றும் கிடைத்தால் கியாமத் நாளின் வேதனையிலிருந்து தப்பிக்க அதை பகரமாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகமே ஒட்டுமொத்தமா ஒரு ஆள் கையில இருந்து அது போல இன்னொன்று இருந்தாலும் மறுமையில தப்பிக்க முடியாது. அப்ப என்ன செய்ய இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு எங்கிருந்து தப்பிக்கிறது? தப்பணும்னா ஈமான் சரியா இருக்கணும். ஈமான் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உயர்ந்த அருள். அந்த அருள் நமக்கு கிடைச்சிட்ட தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வா பார்த்து நம்மளை முஸ்லீமா பிறக்க வச்சு கலிமாவை தந்திக்கிறான். அந்த கலிமாவை அற்பத்துக்காக, தொழிலுக்காக, தங்கத்துக்காக, வைரத்துக்காக, கலாச்சாரத்துக்காக, லிப்டிக்காக, புருவத்தை வலிக்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. இந்த கலாச்சாரம் தேவையில்லை, இப்படித்தான் நம்ம வாழ்வேன், ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அந்த விஷயத்துல நழுவல் போங்கு அங்க இருக்கக்கூடாது. மார்க்க விஷயத்துல ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். இதான் நம்முடைய கலாச்சாரம். அப்ப அந்நிய கலாச்சாரங்கள் வந்திருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா என்ன தேவை? இன்றைய காலகட்டத்துல நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு திருமணத்துக்கு பின்னரான வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கட்டாயம் தேவை. அதான் இந்த நிகழ்ச்சியே. திருமணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தகுதியானவர்களாக நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம, ஏன்னா அது ரொம்ப பெரிய முக்கியம் கல்யாணம்ங்கிறது. அந்த கல்யாணம் ஒரு தடவை தான் வாழ்ந்தா அவரோட தான் நிம்மதியா வாழணும். இப்ப இந்த தலாக்கு ஹுலா, பொம்பளை தேவண்டா ஹுலா, ஆம்பளை தேவையில்லைண்டா தலாக்கு, மார்க்கம் தேவையில்லைண்டா அது பசகு. அது உங்களுக்கு தெரியணும். பசகண்டா நம்ம ஆக்கள் ஹுலாவையும் பசகங்கிற. பசகண்டா என்னன்னு தெரியுமா? அவருக்கும் பாலத்தான் விருப்பம், அவருக்கும் பாலத்தான் விருப்பம். மார்க்கத்துக்கு அவங்க 2 பேரும் வாழ்றது விருப்பம் இல்லை. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது பால் குடி சகோதரர்கள். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது நாம கல்யாணம் முடிச்ச முதல் பொண்டாட்டிக்கு சாட்சி முறை இல்லாட்டி பெரிய மடம் மகள். பிறகுதான் தெரியுது அப்ப இவளுக்கு இன்னொரு ராத்தா அங்க இருக்கா. அப்ப அதுல பிள்ளையா இது தெரிய வந்துச்சு. 2 பேரும் தான் விரும்பி முடிச்சு. புள்ள வேற பிறந்திருக்கும், ஆனா மார்க்கம் பிரிச்சுடும். அதுதான் பசகு. ஹுலாங்கிறது பொம்புல தேவல் என்று வருது, தலாக்குங்கிறது ஆம்புல தேவல் என்று வருது. இந்த விஷயம் எப்பவாலும் நடக்கிறது. நாம எல்லாம் சரியா பார்த்து கல்யாணம் முடிச்சும் பிரச்சனை வந்தா வெட்டி விடுறது தான் அது. வழங்கிட்டா சில சொல்ற கல்யாணம்ங்கிறது வந்தா முடியாது, அது சாணையோட வந்தது சந்தக்கொடை போனாலும், கல்லானவன் கணவன் புல்லானாலும் புருஷன், அது அப்படித்தான், அதை விடக்கூடாது. இது எங்க இருந்து வந்த? நம்முடைய மார்க்கத்திலிருந்து வந்ததா? ஒரு சிலர் சொல்லுவாங்க அது தலாக்கு என்றால் அல்லாஹ்வோட அரிசி நடுங்குதான் அந்த அதிசய லைஃப். அப்படி இல்லை, தேவைப்பட்ட தலாக் சொல்ல தம்மேனும். கல்யாணம்ங்கிறது விமான பயணம் மாதிரி, விரும்பினாலும் இடையில இறங்கலாம்பாங்க. நான் சொல்றேன் இல்ல, இறங்கலாம். அங்க சீட்டு இருக்குல்ல, ஒரு பரிசுட்டு இருக்கு, பாஞ்சுக்கிட்டு போ, பிளைட் பறக்கட்டு, நீ பாய். அப்ப கல்யாணத்துல பிரச்சனை வருது. கல்யாணம் முடிச்சதுக்கு போறது தெரியுது இது அத்வைத கொள்கையில இருக்கான், அகீதா சரியில்லை, ஆளு சரியில்லை, வேற பிரச்சனை. சிலதறிக்கு விட வேண்டியது. ட்ரக்ஸ் பாவிச்சா விடணும், அதை திருத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு உங்களோட காலம் போய் நிறைய முழுந்து. ட்ரக்ஸ் பாவிச்சா ஒத்த கதை, விட்டுடுங்க. 2வது ஜினா செஞ்சா விட்டுறணும். அது 24வது அத்தியாயத்தின் 3வது வசனம், விட்டுடணும், அது தேவையில்லை. இன்னொன்று இருக்குது, அது இப்ப புதுசா பரவிக்கிட்டு இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லணும், நிறைய ஆண்கள் பெண்களாக மாறுறாங்க, நிறைய பெண்கள் ஆண்களாக மாறுறாங்க. இன்றைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் நம்மளோட புருஷனார் ஆண் தொடர்பு உள்ளவர். கொழும்புல கொஞ்ச நாளைக்கு முன்னொரு கல்யாணம் நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், கடுங்கிரேண்டா போய் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துச்சு. பெரிய இந்த சிங்கள முறைப்படி அந்த நாட்டிய மாடி அது செஞ்சு அப்படியே மாப்பிள்ளை உள்ளுக்கு வந்து பொண்ணு வந்து கல்யாணம் நடந்து கிரேண்டா நடந்துச்சு. அவ்வளோ பிறகுதான் தெரியும் அந்த பொண்ணு ஆம்பளையாமன்ட்டு. 15 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு ஆம்பளை பொம்பளை ஆகலாம். அந்த ஆபரேஷன் பண்ணி பெண் உறுப்பே வந்துட்டு முடிஞ்சு இன்னைக்கு இருக்குது.
இப்படி இலங்கையில நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், சில நடிகைகள் இருக்காங்க, சிங்கள சில நடிகைகள் இருக்காங்க, சத்தியமா நீங்க நம்ப மாட்டேன், ஆம்பளைண்டா ஆம்பளை பொம்பளையா இருக்கு, வாய்ஸ் மாறும். எனக்கிட்ட எத்தனையோ பிள்ளைகளை கூட்டிக்கு வந்திருக்காங்க, இப்படி பெய்தண்டு எனக்கிட்ட கூட்டிக்கு வந்தீங்க. நான் உங்களுக்கு தனியா சேர்ந்தீங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் காட்டுறேன். ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பொடியன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அரும்பு மீசையும் தாடியும் வாய்ஸும் ஆம்பளை, ஆனா அது பொம்பளை. ஒரு யூனிவர்சிட்டியில இப்ப ஸ்டூடெண்டா இருக்கிற ஒரு கேர்ள், ஒரு முஸ்லிம் கேர்ள், ஒரு பாய் நேம்ல இப்ப யூடியூப் சேனல் செய்யுது. நிறைய பேர் ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் ஆம்பளையா மாறி இருக்காங்க, நிறைய ஆண்கள் பெண்ணா மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படியானதுகள் அகப்பட்டா ஒரு மாசத்துக்கு முன்ன என்ற கவுன்சிலிங் உள்ள வந்த ஒன்று காலியாருக்கு உடனடியாக கடிதம் எழுதி இந்த டிவோர்ஸ் கொடுங்க, இந்த கல்யாணத்துக்கு கண்டு கொடுத்தேன். உடனே டிவோர்ஸ் கொடுத்தாச்சு. சில போட்டோ ப்ரூஃபுகள், அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டுகள் எல்லாம் எடுத்து அவள் என்கிட்ட கொண்டு வந்தால், இன்னைக்கு என்ற மாப்பிள்ளை லட்சணம் என்ன, இவர் ஆண் தான், ஆனா ஆம்பளைகளுக்கு ஒரு விலை ஆண், அவன் ஒரு கே. உடனே விடு. அவருக்கு ஒரு தரம் கவுன்சிலிங் கொடுத்தேன், மாறன் என்றார், சத்தியம் பண்றா, உருவன் என்றார், அது ஒரு ஹேபிட்டா இருந்துச்சு. அல்லாஹ்க்காக உருவன் என்றான். அடுத்த மாசம் எல்லாம் அப்படியே இருந்தா உடனே பிரிச்சாச்சு. இப்படி ஒன்று வந்தா கண்டிப்பா பிரிச்சு விட்டுருவோம். இதுக்கெல்லாம் பார்த்து பார்த்து இருக்க போடாது. அப்ப ட்ரக்ஸ் பாவன, அதே மாதிரியாக ஜினா, இது அடுத்தது இணை வைத்தல் கொள்கை. நம்ம கல்யாணம் முடிச்சது போறதான் தெரியுது, வேற கொள்கை, ஷியா கொள்கை, இது அந்த அத்வைதம் எல்லாம் அவனே. காக்கை குருவி எங்கள் ஜாதியினர்கள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளி ராட்டம் எங்கு நோக்கி நாம் இல்லை நாம் அன்றி வேறு இல்லை என்ற தத்துவம் பேசிக்கிட்டு, ஞானம் பேசிக்கிட்டு, அவன் தான் நான் தான் அவன் என்கிற கொள்கையில நிறைய நரம்பி வழியுது. தெரிய வந்தா திருந்திக்கு நிக்க மாட்டான், திருத்த மாட்டான். டிவோர்ஸ் ஆல்மா வேற கொலை. நல்லா முஸ்லீம் என்று தான் பெறுவார், முஸ்லீம் தான், முஸ்லீம் பேர் தான், ஆனா முஸ்லீம் இல்லைண்டா விட்டுருவோம். எனவே இதுக்கெல்லாம் பாகுபாட்சிட பாக்குற, பார்த்து பழகுற திருத்துவம். ரசூலுல்லாவுக்கு சாச்சாவை திருத்த முடியல, நாம இவரை திருத்துற. நபியை விட நாம பெரிய ஆள். நிறைய பேர் கல்யாணம் பண்ண கொலை என்ன சொல்றா, அது அந்த குடும்பம் வேற கொள்கைதான், நல்ல புள்ள, அது திருத்திடலாம். அவள் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ணுவான். அவளும் என்ன சொல்லலாம், இவர் ஆள் அங்கால நாம திருத்தி எடுக்கலாம், எப்படி இவரை கொண்டே கபுராடியை உளுத்தாட்டுற நாமண்டா அவளும் நினைச்சுக்கிட்டு இருப்பாள். இந்த கதை, இந்த பருப்பு வேகக்கூடாது. எனவே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. இது தலாக். எனவே இதுக்காக நமக்கு தேவை இன்றைக்கு இந்த திருமண வாழ்க்கைக்கான கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.